இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு டாபிக். 38 மலர்கள், 7 வகை மனிதர்கள். அதாவது இதுவே வந்து ரொம்ப நியூவா இருக்கு இல்லைங்களா? என்ன சார், நம்ம மனிதர்களே பிரிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். என்ன 7 வகை மனிதர்கள்னா என்னன்னா, இப்ப ஜஸ்ட் நான் சொல்றத எப்பயுமே நான் சொல்றதுதாங்க. ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றத அழகா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த 7 வகை மனிதர்களுக்குள்ள கட்டாயமா நம்ம இருப்போம். அதாவது இந்த 7 வகையில 7 வகையிலுமே நம்ம இருப்போம். என்கிட்ட வந்து மலர் மருந்து கத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த 38 மருந்துலயுமே நான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். ஃபர்ஸ்ட் இதான் சொல்லுவாங்க எல்லாருமே. சார் இந்த 38 மருந்துமே எனக்கான மருந்து மாதிரியே இருக்கே சார், நான் எப்படி சார் இந்த 38ல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. எப்படி வந்து நானு இந்த 38 மருந்துல இருந்து எனக்கான 5 மருந்து, எனக்கான 7 மருந்து. ஏன்னா வெறும் 38 தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலர் மருந்துல நம்ம பேட்ச் மலர் மருத்துவம்ல வெறும் 38 தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த சயின்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே மனசு ரிலேட்டட் தான். அதுவும் நம்ம இறை சாதனை மார்க்கம் இருக்கிறவங்களுக்கு மனசுனா என்ன, மனசுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி நான் பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நேரத்துக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மனசு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது. சோ அந்த மனசுக்கு மருந்து இருக்குதுன்றதுதான் மன மருத்துவம்ன்றது. நம்ம வந்து இறை சாதனை மருத்துவம் ரொம்ப நாளா கிளாஸ் எடுத்துட்டு வரோம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம நம்ம வெறும் கிளாஸா மட்டும் நீங்க இதை பார்க்காம இதை நீங்களே பயன்படுத்தி பார்க்கலாம். எவ்ரி ஒன் கேன் லேர்ன். இதுல வந்து பெருசா சயின்ஸ், லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கவலை, வருத்தம், பயம், கோபம், எரிச்சல், இது நம்ம எல்லாருக்குமே புரியும் இல்லையா? இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு இல்ல, இந்த மனநிலையில நான் இருக்கிறேன்றது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை மனநிலை இருக்குது, எந்த மாதிரி கேட்டகரியில நான் வரேன், அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்காக நான் வந்து பிபிடி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிபிடி நான் இப்ப ஷேர் பண்றேன். வெறும் 38 மனநிலையை டாக்டர் பேட்ச் வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டாரு. எல்லா மனநிலையுமே, அதாவது 39வது உங்களால இமேஜினே பண்ண முடியாது. 38 மனநிலை தான் இருக்குது. அந்த 38 மனநிலையில நம்ம கட்டாயமா ஏதோ ஒரு மனநிலையில இருப்போம். சில பேர் 38லயுமே நான் இருக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. அதுல 7 வகை மனிதர்கள்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது கேட்டகரி. எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. சோ அதை பத்தி நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கலாம். உங்க சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்கறது உங்களுடைய டெடிகேஷன் மட்டும் தான். நெக்ஸ்ட் வர ஹாஃப் அன் அவர் ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றது அழகா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப அருமையா உங்களுக்கு புரியும். இந்த வகுப்புடைய மோட்டிவ், இந்த மெயினா இந்த கிளாஸோட மோட்டிவ், நீங்க வந்து இந்த இந்த 38 மருந்துலாம் என்னது, இந்த 7 வகை குரூப்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நோய்னா என்ன, எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லியாச்சு. நோய்னா என்ன, நோய் எப்படி உருவாகுது, நோய்களை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம், நோய்கள்ல வந்து சரி செய்யும் நோயின்னு இருக்கு, சரி செய்யாத நோயின்னு இருக்கா, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்ம உடலுக்கு லைஃப் ஸ்டைல் என்னென்ன முக்கியம், ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அந்த 5 முக்கியமான விஷயம் கூட நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னாலே எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு நீங்க நம்ம இதய சாதனை மார்க்கம் குரூப்பும் சரி, எங்களுடைய டியூனிங் தாட்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனலும் சரி, அதுலயே எல்லா வீடியோமே நாங்க அப்லோட் பண்ணிருக்கிறோம். சோ ப்ரியர் கிளாஸஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வகுப்பு ரொம்ப சுலபமா புரியும் உங்களுக்கு. நான் இந்த ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். ஓகே. சோ என்னோட ஸ்கிரீன் இப்ப தெரியுதுங்களா? நம்மளோட கிளாஸ் எப்பயுமே இன்டராக்டிவா இருக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. உங்ககிட்ட இருந்து நான் கேட்கிற ஒரே ரெக்வஸ்ட் இதுதான். நம்ம கிளாஸ் வந்து எப்பயுமே இன்டராக்டிவா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இந்த சேட்னு ஒரு செஷன் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, இந்த சேட்ன்ற ஒரு விஷயத்த பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம இன்னும் உங்களுடைய கேள்விகள், இன்னும் நம்ம கிளாஸ் போக போக நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில், நீங்க அதெல்லாம் போட போட உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வரும். நம்ம என்ன பேச வரோம், மனத மருத்துவத்தை எல்லாருமே கத்துக்க முடியும்ன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இதை நம்ம சொல்லி உங்க எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும் அப்படின்றதுனால. என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? யாராவது சேட்ல ஆன்சர் பண்ணுங்க, நம்ம கிளாஸ் உள்ள போலாம். ஓகே, தெரியுதுங்கய்யா. சரி, ஓகே. ஐயா வாழ்க வளமுடன். இப்போ ஜூம் அப்டேட் பண்ணிருக்கிறதுனால இப்போ நீங்களும் இந்த ஸ்கிரீன்குள்ள வரீங்க. ஒருவேளை டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொல்றோம். நான் வேணா நீங்க இருமா, அதுல ஏதாவது மாத்த. ஃபுல் ஸ்கிரீன் போட்டீங்க, ஃபுல் ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. இது ஓகே. இது ஓகேவாமா?
இது வந்து இப்ப நீங்க டிஸ்பிளே மட்டும் தான் தெரியுது. இப்ப ஜூம் அப்டேட் ஒரு 2-3 நாள் முன்னாடி பண்ணதுல வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓஹோ, ஓகே ஓகே. சோ இப்போ இது வெறும் ஸ்கிரீன் மட்டும் தெரியுது இல்லைங்களா இப்போ? இப்ப வெறும் ஸ்கிரீன் மட்டும் தெரியுது. ஓகே. சோ நம்ம இப்போ கிளாஸ் உள்ள போலாம். சோ இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்க்க போறதுல 2 விதமானது இருக்குங்க. ஒன்னு பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ், இன்னொன்னு இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றது 2 விதமானது இருக்கு. சோ பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ்ன்றது ஃபார் மைண்ட் அண்ட் சோல், நம்ம மனசுக்கான மருந்து. அதுலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல 38 மருந்தும் இந்த 7 வகை மனிதர்கள்னு நம்ம சொல்லியிருக்கிறது இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் தான். இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸ்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. நம்ம இந்திய மலர் மருத்துவம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அதுல நம்ம உடலை பத்தி தெரியணும், நம்ம உடல்ல அமைப்பு பத்தி தெரியணும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்ன வேலை பார்க்குதுன்றத பத்தி தெரியணும். சோ அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு நம்மளுடைய இந்த இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றதுல. பட் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமானது. நீங்க எல்லாருமே சுலபமா கத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட மோட்டிவ். அதுக்காக தான் இந்த வகுப்பு. இப்ப பாங்க, இதுதாங்க இந்த 38 மருந்துன்றது இப்ப உங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்கலாம். இது நான் ஜஸ்ட் இந்த 38 ஃபிளவர்ஸ் நம்ம நம்ம இந்தியன் ஃபிளவர்ஸும் இப்ப நீங்க பார்க்கலாம். அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த இந்தியன் ஃபிளவர்ஸ்ன்றது 300 ஃபிளவர் 400 ஃபிளவர்ஸ் இருக்குது ஓவராலா. சோ நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ இந்த கிளாசிபிகேஷன் உள்ள வரலாம். இதுதாங்க அந்த 7 வகை மனிதர்கள்னா ஃபியர், அன்சர்டனிட்டி, இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், லோன்லினஸ், ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபுளுயன்சஸ் அண்ட் ஐடியாஸ், டெஸ்போனன்சி ஆர் டெஸ்பேர், ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். என்ன சார் ரொம்ப பெருசா இருக்கே சார், எல்லா வார்த்தையும் எதோ இருக்கே சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சுலபமா நான் அதை சிம்பிளிஃபை பண்றேன் எல்லாருக்காகவும். இந்த 7 வகை மனிதர்கள் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு கீழே இந்த 38 மருந்து எவ்வளவு அழகா பிரிச்சிருக்கிறோன்றத பாருங்க. இந்த கிளாசிபிகேஷன் அப்படின்றதுல நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த 38 மருந்த நம்ம அழகா பிரிச்சிருக்கிறோம். எந்த மாதிரி பிரிச்சிருக்கிறோம்னா 7 கேட்டகரியில நம்ம பிரிச்சிருக்கிறோம். சோ இந்த 7 கேட்டகரியை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ எல்லாம் அப்படி அழகா நோட்ஸ் எடுத்துட்டே வந்தீங்கன்னா இன்னும் சுலபமா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபியர் அப்படின்றதுங்க, பயம். இந்த கேட்டகரியில நான் இருக்கிறேன்னா இல்லையான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. சார் ஏதாவது நான் அதாவது இப்ப இந்த 5 மலர் தாங்க ஒரு ஃபியர் குரூப் அப்படின்னா இந்த 5 ஃபிளவர்ல ஏதாவது ஒரு ஃபிளவர் எனக்கு கட்டாயமா யூஸ் ஆகும். நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராக் ரோஸ்னா திகில் பயம், அப்படியே கூட எழுதிக்கலாம். மிமுலஸ்னா தெரிந்த பயம், செரி பிளம்னா தன்னையே இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம், ஆஸ்பன்னா இமேஜினரி ஃபியர், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்ற ஒரு பயம், ரெட் செஸ்னட்னா சார் அதாவது சார் என் பையன் ரோடுக்கு போனா பயமா இருக்கு சார், சார் என் பையன் வீட்டை விட்டு போனா எனக்கு பயமா இருக்கு சார். அதாவது லவ்டு ஒன்ஸ், நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அது மாதிரி லவ்டு ஒன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல ஏற்படக்கூடிய பயத்தோடைய பேரு ரெட் செஸ்னட். ராக் ரோஸ், மிமுலஸ், செரி பிளம், ஆஸ்பன், ரெட் செஸ்னட். இந்த 5 மலர் தான் ஃபியருங்க. இதை தவிர்த்து யாராவது ஒரு ஃபியர் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இதை ஏன் நான் இந்த கேள்வியை கேட்கறேன்னா அவ்வளவு அருமையா இதை நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணி அவ்வளவு அருமையா வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம டாக்டர் பேட்ச் நம்ம வந்து நம்பன்னு சொல்றதை விட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பேட்ச். அவருக்கு இந்த டைம்ல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அவரு, ரொம்ப சுலபமா எல்லாரும் கத்துக்கக்கூடிய வகையில. சோ இந்த டைம்ல எட்வர்ட் பேட்சுக்கு, டாக்டர் எட்வர்ட் பேட்சுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாகலிங்கம் சார் என்னுடைய குரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மலர மருத்துவத்துக்காக பாடுபடுற எல்லாருமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவ்வளவு சுலபமானது. சோ இப்ப நம்ம வாங்க, இப்ப நம்ம இந்த ஃபியர் குரூப்புக்கு போலாம். என்ன 5 ஃபிளவர் தாங்க இருக்கு. சோ இந்த 5 தவிர்த்து சார் இல்ல சார் இதை தவிர்த்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு ஃபியர் இருக்கு சார் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாட் செஷன்ல போயிட்டு. இதை தவிர்த்து ஏதாவது இருந்துச்சுன்னா ஏன்னா அதுக்கான ஆன்சரும் நான் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தடுத்த குரூப்ல. சோ முதல் கேட்டகரி இந்த 7 வகை மனிதர்கள்ல முதல் வகை வந்து பயம், பயம் உள்ளவர்கள். இந்த பயம் உள்ள மனிதர்கள் கேட்டகரியில நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. நான் இருந்தேன்னா இந்த 5 ஃபிளவர்ல தான் நான் இருக்க போறேன். இந்த 5 ஃபிளவர்ல நான் எந்த ஃபிளவர்ல இருக்கேன்னு பாருங்க. சோ இப்ப சுலபமா நம்ம ஃபியர் குரூப்பை நம்ம வந்து முடிச்சிரும். ஓகே இந்த 5ல இந்த 2 இருக்கு சார் எனக்கு. சில பேர் சொல்லுவாங்க சார் அந்த 5மே இருக்கே சார், எனக்கு திகில் பயமும் இருக்கு, தெரிந்த பயம் இருக்கு, தெரியாத பயம் இருக்கு, தண்ணியை எழுந்து விடுமோன்ற பயம் இருக்கு, பசங்களை மேல பயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இன்னும் கிளாஸ் போ நான் அதை சொல்லித்தரேன் எப்படி வந்து நீங்க அதை கண்டுபிடிக்கலாம் இந்த எந்த பயம் அப்படின்றது. இப்ப வந்து இன்னொருத்தர் கொடுத்திருக்காங்க. இப்ப தனிமை பயம் அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு இதுல வந்து கேட்டிருக்கீங்க. சோ இந்த தனிமை பயம் அப்படின்றதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரிந்த பயம் தான் சார். இதுவும் மிமுலஸ் தான். சோ இப்படிதான் நீங்க அதை கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா இந்த 5 கேட்டகரியில நான் எந்த கேட்டகரியில இருக்கிறேன். இப்ப தெரிந்த பயம் தான் அது.
சார் தனிமையா இருந்தா எனக்கு பயம் சார். சோ உங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இல்லையா? உங்க ஒரு 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 பயத்தை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் அதுதான் தெரிந்த பயம். இதை பத்தி இதை அதாவது மலர் மருத்துவன்றது நம்ம எவ்வளவு சிம்பிளா சொன்னாலும் அந்த பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல் தாங்க. இந்த 38 மருந்துங்க நான் 38 புக்கு மேல படிச்சிருப்பேன். ஜஸ்ட் 38ன்றது ஒரு சிம்பிளிபிகேஷன். உங்களாலையும் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வருமே தவிர்த்து நீங்க வேற எதுவா இருந்தாலும் நம்ம சேட்ல கொடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டியை நம்ம கொடுப்போம். சோ இந்த 5 மலர்ல தான் நம்ம ஃபியர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில நம்ம இருக்கோம். ஓகே சார், ஒரு கேட்டகரி ஓவர். அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்தது இந்த அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் எப்பயாவது நம்ம வாழ்க்கையில வந்திருப்போங்க. ஒரு முறையில 2 முறையாவது வந்திருப்போம். இந்த அன்சர்டனிட்டினா என்னன்னா நிச்சயமற்ற தன்மை. நிச்சயமற்ற தன்மை. இது செய்யலாமா அது செய்யலாமா, இது கரெக்டா அது கரெக்டா, இப்ப நம்ம போற பாதை கரெக்டா, அதாவது இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மையில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கே மருந்து இருக்கு. சோ இது 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 எவ்வளவு ஒரு புதுமையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப புதுமையா இருக்கும். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எமோஷன். இதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிச்சயமற்ற தன்மை என்பது நம்மளுடைய எமோஷன். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் மனநிலை. அந்த நிச்சயமற்ற இதுல ஆறு ஃபிளவர்ஸ் கொடுத்திருக்காரு பாருங்க டாக்டர் எட்வர்ட் பேட்ச். இந்த 6 ஃபிளவர்ல நம்ம எந்த ஃபிளவர்ல இருக்கிறோம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது இந்த அன்சர்டனிட்டில செராட்டோனா என்ன, ஸ்க்லராந்தஸ்னா என்ன, ஜென்ஷன்னா என்ன, கார்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சிருச்சுன்னா இந்த 6ல ஆமா சார் இந்த 2 விஷயத்துல எனக்கு இருக்கு சார், இல்லைன்னா இந்த இந்த 2 விஷயம் எனக்கு இல்ல சார் அப்படின்றத நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த செராட்டோ அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, அதாவது சார் இது கரெக்டா சார் நான் பண்றது, சார் இது கரெக்டா சார் நான் பண்றது, அதாவது கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், 10 பேர்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க இது கரெக்டா சார் கரெக்டா சார் கரெக்டா சார்னு. ஆனா யார் சொல்றதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் செராட்டோ. எல்லாரையும் கேட்பாங்க, சார் இது கரெக்டா, இது பண்ணலாமா, இது ஓகேவா, எக்ஸ்போர்ட் அட்வைஸ் கேட்பாங்க. எக்ஸ்போர்ட் அட்வைஸ் கேட்டு கூட ஓகே இதெல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க, ஆனாலும் அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இதுதாங்க. இது ஒரு அன்சர்டனிட்டி. இந்த மாதிரி ஸ்க்லராந்தஸ் ஜென்ஷன்ன்றது எல்லாமே ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். இப்ப நம்ம இந்த 38 பத்தி நம்ம பேசுறோம்னா ஒரு ஒரு மலரை பத்தியுமே இன் டீடைல் போச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வகுப்பாவே போகும். அதுக்கெல்லாம் நம்ம 3 months கோர்ஸ்னே ஒண்ணு எடுக்கிறோம். நம்ம முன்னாடி கிளாஸஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 3 மாத வகுப்பு அப்படின்றது ஒரு ஒரு மலருக்குமே இப்ப நான் அந்த 5 ஃபிளவர் சொல்லியிருக்கிறேன். ஃபியரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு அதை கட் ஷார்ட் பண்ணி சொல்றேன் நான் இது எல்லாத்துலயுமே. என்னன்னா இதுதான் இதுதாங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. பட் இவ்வளவுதானா கிடையாது, இதை தவிர்த்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு மனிதனை ஒரு மனிதன் கூட விடுங்க, அது ஒரு டாக்டர் கான்செப்ட்ல ஒரு மனிதன் நம்ம சொல்லலாம். உங்களை நீங்க எப்படி சரி செய்து கொள்ளலாம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா தற்சோதனைன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய வகுப்புலயே பாத்தீங்கன்னா இந்த தற்சோதனைன்ற ஒரு விஷயம் நம்ம எந்த மனநிலையில இருக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க. சோ உங்களால இதை சுலபமா பயன்படுத்த முடியும். 38 மருந்தை நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். நீங்க எனக்கு என்கிட்ட தான் வரணும், டாக்டர் சேஷாத்ரி கிட்ட தான் வரணும், வந்துதான் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துதான் நீங்க பாத்துக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 38 மருந்துல நீங்க வாங்கிக்கலாம். அந்த 38 மருந்துல நீங்க வாங்கி நீங்களே அதை பயன்படுத்தலாம். ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அதான் சொல்லியிருக்காரு. நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கோங்க, நீங்களே விடுபட்டுக்கோங்க. ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா அந்த 38 ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நான் 400 இந்தியன் ஃபிளவர் சொல்லியிருக்கேன் பாருங்க, அதுதான் பெரிய கான்செப்ட். அதுல நம்ம உடல் பத்தி தெரியணும், அமைப்பை பத்தி தெரியணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் நம்ம மலர் மருத்துவத்துல. அது ரிலேட்டட் டு டாக்டருக்கு வந்துரும், அது ரிலேட்டட் டு பாடி ரிலேட்டடா, அது ரிலேட்டட் டு டாக்டர்ஸ்க்கு வந்துரும். பட் உங்களுக்கு எல்லாருமே கத்துக்கக்கூடிய லே மேன் கூட கத்துக்கணும்னு சொல்றாரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச். இதை லே மேன்னா என்னன்னா எந்த ஒரு அவேர்னஸ்மே இல்லாம ரொம்ப ரொம்ப இப்ப 10வது தான் சார் படிச்சிருக்கேன்னா கூட எனக்கு குழப்பம் இருக்குது உங்களால உணர முடியும் இல்லையா? சார் நீங்க 10வது படிங்க, நீங்க 8வது கூட படிங்க பரவாயில்ல, எனக்கு குழப்பம் இருக்கு, எனக்கு பயம் இருக்கு, எனக்கு பதட்டமா இருக்கேன், எனக்கு கோபம் வருது, எனக்கு அழுக வருது, எதனால வருது, இது எல்லாமே உங்களால அனலைஸ் பண்ண முடியும். சோ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றதுக்கு பதிலா இந்த மனநிலையில நான் இருக்கிறேன். நான் இப்ப சின்னதா இப்ப இன்னொரு அன்சர்டனிட்டியில இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்ஸ்ன்ற ஒரு மனநிலை. இப்ப 4வது ஃபிளவர் இதுல போட்டிருக்க இல்லையா, கார்ஸ். இந்த மனநிலை என்னன்னா கம்ப்ளீட் ஹோப்லெஸ்னஸ். அட எங்க சார் நடக்க போகுது, அட அது எங்க சார் ஆக போகுது, அதெல்லாம் வாய்ப்பு இல்ல சார், அதெல்லாம் நடக்காது. அதாவது கம்ப்ளீட் ஹோப்லெஸ்னஸ். இந்த ஒரு வார்த்தையில இருக்கிறாங்கன்னா உனக்கு கார்ஸ்ன்ற ஃபிளவர் தான். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு, சார் இந்த நோயெல்லாம் சரியாகாது சார், ஏதோ இவங்க கூப்பிட்டு வந்தாங்க நான் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க.
என் பொண்ணு கூப்பிட்டான்னு வந்தேன் சார், எங்க சார் இந்த நோயெல்லாம் சரியாக போகுது, இந்த நோயெல்லாம் சரியா ஆகாது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது காட்ஸ் மனநிலை தான். அவங்களுக்கு கார்ஸ் கொடுங்க, அடுத்த முறை எவ்வளவு சந்தோஷமா வருவாங்கன்னு நீங்களே பாப்பீங்க. இப்போ உங்க வீட்லயே கூட அந்த மாதிரி இருக்கலாம், உங்க உங்க அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், பசங்க இருக்கலாம், நீங்களே கூட அப்படி இருக்கலாம். சோ நீங்க ஒரு முறை இந்த கார்ஸ்ன்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 25 days ட்ரை பண்ணுங்க. நீங்க லைஃப் லாங் சாப்பிடணும், இல்லைன்னா 5 வருஷம் சாப்பிடணும், 6 வருஷம் சாப்பிடணும், எந்த கான்செப்டுமே கிடையாது. ஒரு முறை 25 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம மனசு எந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆகுது, இதனால நம்ம மனசு எந்த அளவுக்கு அமைதி ஆகுதுன்றத அப்சர்வ் பண்ணுங்க. அதை பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு எதுவும் கேட்கல சார்னா விட்டுருங்க. தெர் இஸ் நோ, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இதை சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இந்த இந்த மருத்துவத்துறைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வகுப்புன்றது எடுக்கிறது. இன்னைக்கு நான் இந்த 38 மருந்தையுமே என்னன்றது உங்களுக்கு ஒரு முறைனா காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வகுப்பை நான் எடுக்கிறேன். இந்த இந்த 7 வகை மனிதர்கள் நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியர் குரூப், அடுத்தது அன்சர்டனிட்டி குரூப், அடுத்தது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுக்கு என்ன சார் மீனிங்னா இந்த பிரசன்ட், அதாவது போர் அடிக்குது சார். இந்த வார்த்தை நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். போர் அடிக்குது சார், எனக்கு என்ன பண்றதே தெரியல, இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல என்ன பண்றதே தெரியல சார். இன்சபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சார் என் பையனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது சார், படிக்கவே மாட்டேங்கிறான், என் பையன் ஒரு ஒரு அதாவது அதுக்கு மருந்து கொடுங்க சார், இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு மருந்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. சோ இன்சபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல 7 மருந்து டாக்டர் பேட்ச் கொடுத்திருக்காரு பாருங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதன் இன்சபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 7 ரீசன் இருக்கு. அந்த 7 ரீசனை ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன் ஒரு மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாழ்றாங்க, பிரசன்ட் மூமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த மனுஷன் ஏன் வாழ்றாங்க அப்படின்றத அவர் ரிசர்ச் பண்ணும் போதுதான் இந்த 7 ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷன் ஏன் அன்சர்டைனா மாறுறாங்க, நிச்சயமற்ற தன்மைக்கு ஏன் போறாங்கன்னா இந்த 6 ரீசன் கண்டுபிடிக்கிறாரு. மனுஷனுக்கு ஏன் ஃபியர் வருது, என்னென்ன ரீசன்ஸ் ஃபியர் வரனா இந்த 5 ரீசனை கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்த ரீசன்ஸை கண்டுபிடிச்சு அவர் அட்வைஸ் மட்டும் கொடுக்காம அதுக்கு மருந்து கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் எட்வர்ட் பேட்ச்ன்றவரு ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு டாக்டரா சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்டா சொல்லலாம், நீங்க அவங்களுக்கு என்ன நேம் வேணா கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு பிலாசபரா நீங்க கூப்பிடலாம், உங்களோட விருப்பம் தான் அது. சோ அதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த இயற்கையை கிட்ட போனா கிடைக்கும், இந்த மதர் நேச்சர் கிட்ட போனா கிடைக்கும். அவருடைய ஒரே தாட் அதுதான். நம்முடைய இயற்கைன்றது நம்மளுடைய அம்மா மாதிரி, தாய் மாதிரி. அந்த இயற்கையே நம்ம பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். எப்படி நம்ம அம்மா சின்ன வயசுல நம்ம ஆறுதல் சொல்றதோ, நம்ம கூட இருந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களோ, அதே முறையில நம்ம இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மலர்கள் அப்படின்றது இயற்கை கொடுத்த வரம். அதனாலதான் இறைவன் பக்கத்துல நீங்க எது இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை நான் நிறைய வகுப்புல சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கடவுள் பக்கத்துல டைமண்ட் இருக்கா, பிளாட்டினம் இருக்கா, இல்லைன்னா நீங்க தங்கம் இருக்கா, நீங்க நீங்க எதை வேணா கேட்டகரிஸ் வச்சு பார்க்கலாம். ஒரு ஒரு கோவில்லையும் இந்த மலர் இல்லாத ஒரு கோவில் இருக்காங்க, இல்ல மலர் இல்லாத ஒரு சர்ச் இருக்கா, இல்ல நீங்க எந்த ஒரு ஜாதி மதம் கூட நீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஜாதியில வேணா இருங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு கோவில்லையோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ நீங்க மலரை பயன்படுத்தாம ஒரு விஷயம் செய்றீங்களா? கட்டாயமா கிடையாது. இந்த மலர்ன்றது அவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது. அது இறைவன் கிட்டயே இருக்குதுன்னா அப்ப நீங்க பாத்துக்கோங்க, அது எவ்வளவு ஒரு 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 இந்த உலகத்திலேயே தலை சிறந்ததா இருந்தா தான் அந்த இறைவன் கிட்ட இருக்க முடியும், இல்லைங்களா? சோ அதுதான் அந்த மலர்ன்றது நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம ஏன்ஷியன்ட், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டாக்டர் பேட்ச் டைரக்டா சொல்லிட்டாரு. நம்ம தாத்தா பாட்டிக்கும் டாக்டர் எட்வர்ட் பேட்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இறைவன் கிட்ட அந்த பூ வைக்கிற போதே ஒரு இன்டைரக்ட் சைன் கொடுத்துருக்காங்க. தம்பி இதுல பலன் இருக்கு, இதை நீ பயன்படுத்திக்கோ, எவ்ரிடே நீ வீட்டுல பூஜை பண்ணு, பூஜை பண்ணும் போது பூ வச்சு பூஜை பண்ணு அப்படின்றத நம்ம தாத்தா பாட்டி இன்டைரக்டா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அதுல இருந்தே மருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்காரு. இதுதாங்க இதுதான் டிஃபரன்சஸ் எட்வர்ட் பேட்சுக்கும் மீதி நம்மளுடைய எல்லாருக்குமே. பட் இந்த விஷயம் பல வருஷமா, பல கால வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம யாருமே உடல. இதை நம்ம மருந்தாக்கி சாப்பிடும் போது இந்த வைப்ரேஷன் நமக்கு அப்படியே கிடைக்குது. இதுதான் மலர மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், இதுதான். ஓகே சார். சோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பயம் பார்த்துட்டோம், அடுத்து குழப்ப மனநிலை, கன்ஃபியூஷன், அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை பார்த்தோம். அடுத்தது இன்ட்ரெஸ்டே இல்ல சார், போர் அடிக்குது சார், அதை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன சார், தனிமை. இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்மளுடைய சேட்ல கூட, சார் இந்த தனிமை பயம் ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருந்தாரு இல்லையா? தனிமைக்கு ஒரு குரூப்பே இருக்குங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டவங்களுக்காக நான் அதை சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஸ்லைடு வரட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
தனிமைக்கு ஒரு குரூப்பே இருக்கு. நீங்க இதை பார்க்கலாம். அதாவது தனிமைக்கு ஒரு குரூப் இருந்து அதுக்கு ஒரு 3 ஃபிளவர் வர டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கொடுத்திருக்காரு. வாட்டர் வயலட், இம்பேஷன்ஸ், ஹீதர். தனிமை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா? அதுவும் இந்த கேட்டகரியில வருது. தனிமை பிடித்தவர்கள், தனிமை பிடிக்காதவர்கள், தனிமைக்கு தள்ளப்படுபவர்கள். அதாவது எப்படின்னா தனிமை 2 கேட்டகரி இல்ல, 3வது கேட்டகரியும் ஒண்ணு இருக்கு. தனிமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். எப்படி நம்ம தள்ளப்படுறோம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இதுல 2வது மலர் இம்பேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த இம்பேஷன்ஸ்ன்ற மலர் வந்து லோன்லினஸ் குரூப்ல இருக்கு. அது ஏன் சார் இந்த லோன்லினஸ் குரூப்ல இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது வேகமா இருக்கலாம், நம்ம வேகமா இருக்கலாம், பட் அந்த வேகத்தை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா பண்ற, என்ன நீ இவ்வளவு இது 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 கூட உன்னால வேகமா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த இம்பேஷன்ஸ்ன்றவங்க பக்கத்துல இருக்கிற பசங்களை அவங்க ஹஸ்பண்ட போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த அதை டார்ச்சர்னே கூட நம்ம சொல்லலாம். இந்த இம்பேஷன் அப்ப என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நீ விடு நானே பண்ணிக்கிறேன், நீ விடு நானே பண்ணிக்கிறேன். இது நம்ம அம்மாங்க எல்லாருமே பண்ணுவாங்க இல்லையா? எல்லாம் நம்ம இதை அப்சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் யாருக்கு சார் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அம்மாங்களுக்கு எல்லாம் இந்த கேரக்டர் ரொம்ப மெயினா இருக்கும். நீ விடு நானே பண்ணிக்கிறேன், நீ இவ்வளவு ஸ்லோவாலாம் பண்ணா வேலைக்கு ஆகாது, நானே பண்ணிக்கிறேன் விடுன்னு. அப்போ தனிமைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒரு வேலைனா எனக்கு ஒரு சின்ன பகுதி, மத்தவங்களுக்கு ஒரு சின்ன பகுதி அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பார்க்கும்போது ரொம்ப சுலபமாவும் முடியும், யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது இல்லையா? இந்த லோன்லினஸ் குரூப்புக்கு எப்படி இம்பேஷன்ஸ் தள்ளப்படுறாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்களுடைய வேகம் தான் உங்களுக்கு சோகமே. சிம்பிளா சொல்ல போனா அவங்களுடைய வேகம் மத்தவங்களுக்கும் சோகம், நமக்கும் சோகம். அதுதான் உண்மை. நான் வேகமா இருக்கிறதுனால என்ன ஆகுறேன்னா, லோன்லினஸ்ல நான் தள்ளப்படுறேன். நானே எல்லா வேலையும் பாக்குறேன், அப்புறம் நானே உட்காந்து புலம்பிட்டு இருப்பேன். நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்குது, நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவ நான் புலம்பிட்டு இருப்பேன். கரெக்ட் சார்னு போட்டிருக்காங்க சாட்ல. அதுதான் உண்மையே இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான இதெல்லாமும் ஒரு கேட்டகரி தான். தனிமை அப்படின்றது வந்து ஒண்ணு எனக்கு விரும்பி நான் போனேன்னா வாட்டர் வயலட். இப்ப நம்ம தனிமையிலேயே 3 மலர்ல ஒரு மலர் பாத்தீங்கன்னா வாட்டர் வயலட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் விரும்பி போறேன் தனிமை. எப்படின்னா சார், எனக்கு வந்து ஒரு ரூம்ல என்ன உட்கார வச்சுட்டீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு கூட நான் அப்படியே உட்காந்துருப்பேன் சார். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார் தனிமை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து வாட்டர் வயலட். அதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குங்க. அதான் சொன்ன மாதிரி, அதாவது நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி ட்ரைலர் போடுவாங்க இல்லையா? அந்த ட்ரைலர் தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. படம் இல்ல இது. படம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய படம் இருக்குது இந்த மலர் மருத்துவத்துக்கு. அது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். இந்த மனசும் சரி, மனசை பத்தி புரிதல், நோயை பத்தியான புரிதல், இந்திய மலர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. நான் இப்ப உங்களுக்கு காட்டுறது ட்ரெய்லர் மாதிரி. இந்த ட்ரெய்லரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மெயின் பிக்சர் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, நம்ம 3 months கோர்ஸ் இருக்குது, அதுலலாம் நீங்க வந்து கலந்துக்கலாம், நீங்க அதை வந்து பயன்பெறலாம். யூடியூப்ல எல்லாம் ஃப்ரீ வகுப்பே இருக்குது. எல்லா வகுப்பையுமே நான் எடுத்திருந்த இவ்வளவு நாளா நான் எடுத்த எல்லா வகுப்புடைய ரெக்கார்டிங்ஸுமே ஃப்ரீயா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன். இல்ல சார் நான் இன்னைக்கே கத்துக்கணும் சார், 3 months கோர்ஸுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இன்னைக்கே போலாம், என் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நீங்க கத்துக்க ஆரம்பிக்கலாம். நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு நீங்களே மலர் மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க. என்கிட்ட கூட வாங்கன்றது எனக்கு அது எந்த ஒரு 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 விஷயமே இல்லை. நீங்க போக, மலர மருந்து உங்க வீடு பக்கத்துல கிடைக்கும். இல்லைன்னா நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க இந்த மாதிரியான எந்த குரூப்ல நான் இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எந்த மனநிலையில இருக்கிறேன்னு பாருங்க. அந்த மனநிலை எது என்ன ரொம்ப பாதிச்சது. நான் இம்பேஷன்ஸ் இப்ப நிறைய பேர் இப்ப கரெக்ட் சார்னு ஒருத்தர் போட்டுட்டாரு. சோ இன்னைக்கே ஒரு இம்பேஷன்ஸ் வாங்கி சாப்பிட்டுருவாரு. பக்கத்துல இருக்கிற கடையிலயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணி இன்னைக்கே இம்பேஷன்ஸ் சாப்பிட்டுறலாம். சோ அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் வரணும். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். அந்த புரிதல் வரணும். நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரணும். ஆமா, இந்த மனநிலை தவறு. இந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள நான் தயாராக உள்ளேன். அதுக்கு நான் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இல்ல சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு சிம்பிள் வழி வேணும் சார்னா மலர் மருந்து சாப்பிடலாம். இதெல்லாம் தாங்க வழிங்க. சோ இப்போ லோன்லினஸ் தனிமை பத்தி இப்ப பார்த்தாச்சு. இப்ப அடுத்த குரூப் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபுளுயன்சஸ் அண்ட் ஐடியாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குரூப் இது. ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபுளுயன்சஸ் ஐடியாஸ். இது எப்படி நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நான் ஒரு ஐடியால இருப்பேங்க. நான் வந்து ஒரு கிளியரான ஐடியால இருப்பேன். திடீர்னு எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது. எங்க இருந்துதான் வந்து, ஐயோ இந்த ஐடியாவா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, இதெல்லாம் நீ சக்சஸ் வராது உனக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ அப்ப எனக்கு சக்சஸ் வராதா, அதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறது. நம்ம வந்து கிளியரா நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். நம்ம ஒரு கிளியரான ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இதைதான் நம்ம பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம இதை பண்ண போறோம், ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பண்ண போறோம்னு ஒரு ஐடியா வச்சிருப்போம்.
இந்த ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபுளுசஸ் அண்ட் ஐடியாஸ் குரூப்ல இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ இல்ல அவங்க வீட்டுக்காரே கூட வச்சுக்கலாமே, ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு பிளான் போடுறாங்க, வீட்டுக்காரர் வந்து இதெல்லாம் எங்க நடக்கும், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் வந்து சக்சஸ் வராதுன்னா, ஓ அப்படியா சக்சஸ் வராதா அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறது. இதுதான் ஓவர் சென்சிட்டிவிட்டி டு இன்ஃபுளுசஸ் அண்ட் ஐடியாஸ். ஒருத்தவங்க நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. இப்ப லெட்ஸே இப்ப வந்து நம்ம டிவில ஒரு விளம்பரம் பாக்குறோம். டிவில வந்து விளம்பரம் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. அதாவது ரொம்ப அதை பார்த்தாலே அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு. இந்த 4 மலர்கள்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல போய் வாங்குவாங்க அதை. ஓகே, இது வந்து அதாவது எவ்வளவு பணம், அந்த பணத்துக்கு அது ஒர்த்தா, அதை நம்ம பண்ணலாமா வேணாமா, எந்த அனாலிசிஸ் இருக்காது. இதுதான் ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபுளுசஸ் அண்ட் ஐடியாஸ். இதுல பாத்தீங்கன்னா சென்டாரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த சென்டாரி தான் இந்த நாளுல வந்து நான் சென்டாரி பத்தி ரொம்ப முக்கியமா பேசணும். என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இந்த 38 மலர்ல சார் நீங்க வந்து உங்களுக்கு எந்த மலர் சார் நான் வந்து ரொம்ப நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த சென்டாரி தான். அது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க எது சொன்னாலும் ஓகே சொல்லுவாங்க. பட் அது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டதா விளைவா மாறுது. ஏன்னா மனிதர்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து என்னதான் நம்ம உதவி செய்யறோன்ற ஒரு மனப்பான்மையில இருந்தாலும் கூட அதை நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுனாலே அது தவறா மாறிடுது. முதல் விஷயம். இந்த சென்டாரின்றவங்க யாருன்னா, இப்ப நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், திடீர்னு ஒருத்தன் கை போட்டு சார் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க போறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, சார் சார் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் சார், எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாப்ல கொஞ்சம் விட்டுருங்க சார்னு கேக்குறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க சரி வாங்க உங்களையும் விட்டுறேன், அங்க போறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க நானு. அதாவது இந்த மனிதர்கள் இந்த சென்டாரி பத்தி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். அந்த ஸ்டாப்பிங்ல போன உடனே சார் எனக்கு அங்க இருந்து கொஞ்சம் வேலூர் வரையும் கூட்டு போய் விட்டுறீங்களா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு சார், ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் நானு அப்படின்னா, ஓ அப்படியா சரி வாங்க. இப்ப அவங்க போயிட்டு இருக்கிற வேலை வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ இல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன். இந்த சென்டாரினவங்க அதுக்குதான் வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வேலூர்ல இருப்பாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க, என்னப்பா எங்கப்பா இருக்கிறேன்னா, இல்ல அவங்க ஒருத்தன் கேட்டாங்க அங்க போனேன், அங்கிருந்து இன்னொருத்தன் கேட்டாங்க அங்க போனேன், அங்கிருந்து இன்னொருத்தன் கேட்டாங்க அங்க போனேன். அப்படியே இதுதான் ஓவர் சென்சிட்டிவிட்டி டு இன்ஃபுளுசஸ் அண்ட் ஐடியாஸ். இது ஒரு சின்ன மனநிலை. இதை வந்து நமக்கு இல்லாம இருக்கலாம், பட் இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறதுங்க. அவங்க ஒரு வேலைக்கு போலாம், நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம். அவங்களுக்கு என்னன்னா, இந்த சென்டாரி வந்து நோ சொல்ல தெரியாதவங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த நோன்ற அந்த வார்த்தையே வராது. இந்த சென்டாரின்ற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அவங்கனால. எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியா சரி பண்ணிடுறேன் வாங்க சார், அப்படியா சரி பண்ணிடுறேன் வாங்க சார் சொல்லுவாங்களே தவிர்த்து, இல்ல என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய 1% வாய்ப்பு கூட கிடையாது இந்த சென்டாரின்றவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு சைடு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. இத டாக்டர் பேட்ச் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சோல்ஸ் பர்பஸ்ல இருந்தே மிஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு மனிதனும் அந்த சோல்ஸ் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்மளோட சோல்ஸ் பர்பஸை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்றதை விட அந்த சோல்ஸ் பர்பஸை தான் நம்ம இங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அத யாரால வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஒரு அதாவது வேகம், இந்த பொறாமை, போட்டி, கவலை, வருத்தம், பயம், கோபம், இந்த எந்த ஒரு மனநிலை இல்லாம பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த சோல்ஸ் பர்பஸ் என்னன்றது த இன்னர் வாய்ஸ் வில் ஸ்பீக். நம்மளுடைய ஆழ் மனசு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். கீப் எவ்ரி திங் ஷட் டவுன், எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க உங்க மனசு பேச ஆரம்பிக்கும்னே ஒரு பழமொழி இருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது வாழ்க்கையில. எல்லாத்தையும் கட் பண்ணுங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனநிலைய பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க, மனநிலைய எமோஷனை பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சோல்ஸ் பர்பஸ்ன்றது என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வராங்க இதுல. அந்த மனநிலையை பேலன்ஸ் பண்றதுக்கு சுலபமான ஒரு வழியா தான் இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது நமக்கு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த சென்டாரி பத்தி நான் பேசும்போது, இந்த சென்டாரின்றவங்க வந்து மத்தவங்களுக்காக வந்து நிறைய வேலை பார்த்து அவங்களுடைய சோல்ஸ் பர்பஸ் மிஸ் ஆகுது. என் புருஷனுக்கு வேலை பார்க்கறேன், என் பையனுக்கு வேலை பார்க்கறேன், இல்லைன்னா நான் இப்ப மத்தவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா அங்க போனேன். இதோட விளைவா என்ன நடக்குது, அவங்களுடைய சோல்ஸ் பர்பஸும் கட முடியாது, அவங்க என்ன பர்பஸ்ல போனாங்களோ அதுவும் முடியாது. இதுதாங்க இந்த சென்டாரியோட மனநிலை. இதுதான். அதை தவிர்த்து நம்ம மனநிலை பேலன்ஸ்டா இல்லாத பட்சத்தில் எந்தெந்த விளைவுகள் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோல்ஸ் பர்பஸோ கண்டுபிடிக்க முடியாது, அதோடைய விளைவா பல நோய் நமக்கு வருது.
ஒரு நோய் 2 நோய் இல்ல. இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இல்லைன்னா நம்ம உடம்பு அசிடிக்கா மாறுது. நம்ம உடம்பு ஒன்ஸ் அசிடிக்கா மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான நோயுமே நமக்கு வருது. இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் நீங்க போய் பார்க்கலாம். நீங்க இந்த ஓல்டு ப்ரீவியஸ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமா புரியும். அடுத்தது சார், டெஸ்பாண்டன்சி ஆர் டெஸ்பேர், விரக்தி. இந்த மாதிரி எட்டு எட்டு ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். அதாவது 8 மனநிலை, இந்த விரக்தியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இல்ல, இதுக்கு 8 ரீசன் இருக்கு. விரக்திக்கு ஒரு மனிதன் போறாங்கன்னா அதுக்கு இந்த 8 ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது பாருங்க, 8 விதமான மனநிலைக்கு டாக்டர் பேட்ச் கொடுத்துட்டு டெஸ்பாண்டன்சி ஆர் டெஸ்பேர் அப்படியே ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு சார். அது என்ன, அது நம்மளால அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஒரு விரக்தியா இருக்கு, அந்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா இந்த விரக்தி எதால எல்லாம் உருவாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னையே நான் பிளேம் பண்ணிக்கிறதால உருவாகுது. எனக்கு வந்து மத்தவங்களை நான் பிளேம் பண்றதுனால ஒரு விரக்தி வருது. அதாவது நம்ம எப்போ ஒரு விரக்தி ஸ்டேட்டுக்கு போறோம்னா, மத்தவங்க நமக்கு ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணல, இல்ல நானே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கல, இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த விரக்தி, இந்த டெஸ்பாண்டன்சி ஆர் டெஸ்பேருக்கு நம்ம எப்ப போவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மெயின் 2 ரீசன் தான். ஒண்ணு, நான் எதிர்பார்த்த மாதிரி விஷயம் நடக்கல, இல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி நானே என் விஷயத்த பண்ணல. அப்படின்னும் போது ஒரு விரக்திக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா போவேன். என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா விரக்திக்கு போகும். அந்த விரக்தி மனநிலையை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த 8 விதமான பிளவர்ஸ். சோ இப்ப இது உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும். சோ இந்த டெஸ்பாண்டன்சி ஆர் டெஸ்பேர் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா என்னால பேச முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு டைம் பத்தாது நமக்கு. இந்த கிவன் மினிமம் டைம்ல என்னால எல்லாத்த பத்தியும் சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் புரிஞ்சிருக்கும் இந்த ட்ரைலர்ல. என்னென்ன மலர்கள் இருக்கு, எத்தனை மலர்கள் இருக்கு, என்ன குரூப் இருக்கு, மலர் மருத்துவம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது கடைசி குரூப் இதுதான், ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். என்ன சார் சொல்றீங்க, வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் நல்லது தானே சார்? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தோணும் நமக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மத்தவங்க நல்லது பண்றது நல்லது தானே சார், என்ன சார் ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் போட்டிருக்கீங்க, அது ஒரு குரூப்பா போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம், ஓவரா உதவி பண்ணக்கூடாதுன்றதுதான் இதுக்கு இந்த குரூப்போட மீனிங். அதனால என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்டா நம்ம சோல்ஸ் பர்பஸ் மிஸ் ஆகுது. அதாவது எங்க டாக்டர் பேட்ச் இது எங்க முடிப்பாரு, இது எல்லா விஷயத்தையுமே எங்க கொண்டு வந்து முடிப்பாருன்னா, நம்ம சோல்ஸ் பர்பஸை வந்து மிஸ் அவுட் பண்றதுதான் இதோடைய கன்க்ளூஷனா இருக்கும். நம்ம மனநிலை இம்பேலன்ஸ்லா மாறுறது எல்லாமே அவர் அதை தான் சொல்றாரு. பயம் இருக்கலாம், ஓவரா இருக்கக்கூடாது. கவலை இருக்கலாம், ஓவரா இருக்கக்கூடாது. பாசம் இருக்கலாம், ஓவரா இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், அது ஓவரா இருக்கக்கூடாது. இதைதான் அவர் சொல்ல வர்றது. இப்ப இந்த சிக்கரி, வெர்வைன், ஒயின், பீச், ராக் வாட்டர் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்றதுதான். இப்ப இந்த குரூப்ல தான் இப்ப நானும் இருக்கிறேன். இல்லையா? ஏதாவது என்னன்னா இதை மக்களை புரிஞ்சுக்கணும், இதை வந்து மக்கள் வந்து இதை நம்ம ஏதாவது இது எப்படியாவது நம்ம இதை பேசி இதை புரிய வைக்கணும். இந்த மாதிரி மலர் மருத்துவத்துல இவ்வளவு மகத்துவம் இருக்குன்றதுக்கு அதுக்காக தான் நான் நிறைய ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வருவேன். கேன்சர் சரியானவங்களுக்கு ப்ரூஃப், நம்முடைய தைராய்டு, சுகரு, பிபி, பிரெக்னன்சி, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லா விதமானதையுமே நம்ம ப்ரூஃப், இறை சாதனை மார்க்கம்ல ஒரு ஒரு முறை நான் வரும்போதும் ஒரு ஒரு ப்ரூஃப் கொண்டு வருவேன். ஏன்னா இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு புரியணும். ப்ரூஃப் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு நம்பிக்கை வரும். ஓ, இதுல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கா, இது இவ்வளவு சுலபமா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வரும். அதனாலதான் ஒரு ஒரு முறையுமே நான் ப்ரூஃப் கொண்டு வர்றது. இது அதனாலதான் நானே இந்த குரூப் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். மத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஓவர் கேர் பண்ணி என்ன வருத்துறேன், இல்லைன்னா நான் மத்தவங்களையுமே வருத்துறேன். இந்த வைன்ன்ற கேரக்டர் எப்படின்னா அகங்காரம். அகங்காரம்னா எப்படின்னா, நான் சொல்றதை செய், உனக்கு நல்லது நடக்கும். நான் சொல்றதை செய், நீ ஏனெல்லாம் எனக்கு கேட்க கூடாது. இதுதாங்க வைன். அதாவது அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி வந்து அந்த மக்களுக்கு சொன்னா புரியும்ன்ற ஒரு தன்மை இல்ல, அந்த தன்மை தெரியலன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்றதை விட அந்த தன்மை தெரியல இந்த 5 மனிதர்களுக்கு. சிக்கரின்றவங்களுக்கு, வெறுவைன், ஒயின், பீச், ராக் வாட்டர்ன்றவங்களுக்குல இந்த ஒயின்ன்றவங்க பாத்தீங்கன்னா ஆர்டர், ஒபேமை ஆர்டர், ஜஸ்ட் ஒபேமை ஆர்டர். நீங்க வந்து சும்மா வேற எதுவும் பேசக்கூடாது. அதை அப்படி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா பயங்கரமா கோவம் வரும். பட் அந்த ஒபேமை ஆர்டர்ன்றது எதுக்குன்னா, நம்ம நல்லதுக்கு தான் அந்த ஆர்டர் அவங்க போடுறாங்கன்றது தான் இந்த குரூப்போடைய மோட்டிவே. வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. இந்த குரூப்போட மோட்டிவ் நம்ம நல்லதுக்கு தான் அவங்க அந்த ஆர்டர் போடுறாங்க. பட் என்னன்னா அதை ஆர்டரா போடாம பாசமாவோ அவங்களுக்கு புரியும் விதத்திலயோ, இல்ல அந்த இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம்ன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லும் போது அதை அவங்க செய்வாங்க. சோ இந்த ஒயின் எடுக்க 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 அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க வராங்க. அந்த அகங்காரம் இல்லாம, நான் சொல்றதுதான் செய்யணும் மத்தவங்கன்றது இல்லாம, இல்ல நம்ம அப்படி நடந்துக்க கூடாது. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இடம், ஒரு மனநிலை, அவங்களுடைய சூழல், சுற்றுச்சூழல் வேற வேற மாதிரி இருக்கும். சோ ஒரு ஒருத்தருக்கு ஏற்றால் போலதான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து எல்லாமே ஒரே மாதிரி நடக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? சோ அதெல்லாம் தான் இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு குறிக்கிறாங்க. இதுதான் 38 மலர்கள்.
7 வகை மனிதர்கள். இப்ப புரிஞ்சிருக்கும். ஆமா சார், இந்த 7 வகை மனிதர்கள்ல நானும் இந்த குரூப்ல இருக்கேன் சார், நான் இந்த 38லயுமே நான் இருக்கேன் சார், இல்லைன்னா இந்த 7 வகை குரூப்ல இந்த 3 குரூப்ல நான் இருக்கேன் சார். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த குரூப்ல தான் நம்ம இருக்கிறோம், அதுக்கான மலர்கள் என்னென்ன வேலை பார்க்குது, அதை பத்தியான ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் தர முடியலனாலும் எல்லாத்தையுமே ஒரு ட்ரைலர் மாதிரியான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். இதை வச்சு நீங்க நம்ம வகுப்புல கலந்துக்கிட்டோ இல்லைன்னா நம்மளுடைய அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தோ நீங்க வந்து கரெக்டான ரெமடியை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எமோஷன் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கோ அந்த எமோஷனை நீங்க பயன்படுத்திக்கோங்க, அந்த எமோஷனுக்கான மருந்துகளை. ஸோ அடுத்தது கருஞ்சீரகம். இது இந்திய மலர் மருத்துவங்க. இல்ல சார் இதுல வந்து மலரே இல்ல, கருஞ்சீரகத்துல வந்து மலரே இல்லை, நீங்க என்ன சார் அப்படியே கருஞ்சீரகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஹெர்ப்ஸா இருந்தாலும் இந்திய மலர் மருத்துவத்துக்குள்ள கேட்டகரியில வருங்க. அது நம்ம கருஞ்சீரகமா இருக்கட்டும், செம்பருத்தியா இருக்கட்டும், பிளவர், அதாவது அதுல 2 மெத்தட் இருக்கு. பிளவர்ஸ் இருந்தா சன் மெத்தட், பிளவர்ஸ் இல்லைன்னா பாயிலிங் மெத்தட் அப்படின்றது. இப்ப நம்ம பாயிலிங் மெத்தட்லயே நம்ம மருந்து எடுப்போம், சன் மெத்தட்ல மருந்து எடுப்போம், பாயிலிங் மெத்தட்லயே நம்ம மருந்து எடுப்போம். சோ அந்த மாதிரி 2 விதமான ஃபார்ம்ஸுமே இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம மருந்த நானோ டெக்னாலஜியா வேலை பார்க்க வைக்கிறோம். நம்ம மருந்த நாக்குல பட்ட உடனே வேலை பார்க்க வைக்கிறோம். ஜென்ரலா மருந்து வந்து பாத்தீங்கன்னா உடம்பு உள்ள போயிட்டு உடம்பு அந்த மருந்தை டைஜஸ்ட் பண்ணி அதை ரத்தத்துல கலந்த பிறகுதான் ஒரு மருந்து வேலை பார்க்கும். எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் அது இதுதான் வேலை. மலர் மருத்துவத்துலதான் இந்த நானோ டெக்னாலஜியை நம்ம வேலை பார்க்க வைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சன் மெத்தட், பாயிலிங் மெத்தடு அந்த மலர் மருத்துவன்றதே வந்து ஃப்ரீக்வன்சி மெடிசன், எனர்ஜி மெடிசன், வைப்ரேஷன் மெடிசன் நம்ம சொல்லுவோம் இதை. சோ இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம ஒரு 1 hour 2 hour வகுப்பே பேசியிருக்கிறோம் இதுக்காக. நீங்க அதெல்லாம் போய் பாத்துட்டீங்கன்னா தெரியும் ஏன் இதை ஃப்ரீக்வன்சி மெடிசன் சொல்றோம், ஏன் இதை எனர்ஜி மெடிசன் சொல்றோம் அப்படின்றத நீங்களால வந்து சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கருஞ்சீரகம் அப்படின்றதுங்க. இந்த கருஞ்சீரகத்தை பத்தி நான் பேசணும்னா இங்க பாருங்க, அதாவது இந்த ஸ்லைடு பத்தல எனக்கு. இந்த ஸ்லைடு நான் போட்டிருக்கிற ஸ்லைடு இந்த டேட்டா என்னால, அதாவது பத்தாம நான் வந்து அப்படியே இன்னும் எவ்வளவு யூசஸ் இருக்கு. பட் இந்த ஸ்லைட்ல இவ்வளவுதான் முடியுதுன்றதுனால இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் சிம்பிளா கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லணும்னா அதாவது இறப்பை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் காப்பாத்தும். நீங்க சுலபமா புரிஞ்சுக்கோங்களேன். இறப்புன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த இறப்புன்றதை தவிர்த்து, டெத்துன்றதை தவிர்த்து மீதி எல்லா விதமான நோய்க்குமே பயன்படும் அப்படின்றதுதான் அந்த கருஞ்சீரகம். இங்க பாருங்க, மெமரி பவர், ஹார்ட், இன்ஃபிளமேஷன், பிபி, ஆஸ்துமா, இன்க்ரீசஸ் தி மெட்டபாலிசம், சுகரு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, பல்லுக்கு, கேன்சர், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிக்கு, கிட்னிக்கு, வயிறுக்கு, அல்சருக்கு வெறும் ஒரு மருந்துங்க. இந்த ஒரே ஒரு கருஞ்சீரகம்ன்றது நம்ம அந்த மலர் மருந்தா எடுத்து சாப்பிடறதுக்கும் மீதி ஜென்ரலா ஹெர்ப்ஸா சாப்பிடறதுக்கும் வித்தியாசமா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது உள்ளுக்குள்ள போய் வேலை பார்க்கறதுக்கும் நாக்குல பட்ட உடனே வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நாங்க வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். நம்ம கேன்சர் மாதிரி விஷயங்களுக்கா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆர்டிசம், எய்ட்ஸ், சுகர், பிபி எல்லாம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதை நம்ம நானோ டெக்னாலஜியா நம்ம இதை பயன்படுத்துறோம். நானோ டெக்னாலஜியா நம்ம மருந்தை எடுக்கிறோம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. இதுல பொட்டன்சி கான்சன்ட்ரேஷன் ஒண்ணு கிடையாது. சாப்பிடும் முன், சாப்பிடும் பின், பத்தியம், இந்த மருந்து சாப்பிட்டா வேற மருந்து சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு கான்செப்டுமே அல்ல. ரொம்ப 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 யூசர் ஃப்ரெண்ட்லி. ஒரே ஒரு கருஞ்சீரகத்துல இவ்வளவு இவ்வளவு நமக்கு வந்து மகத்துவமான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அப்ப நம்ம வந்து 300 ஃபிளவர் வச்சிருக்கிறோம், 350 ஃபிளவர் வச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம்னா அப்ப எவ்வளவு அதுல யூசஸ் இருக்கும்னு பாருங்க. அப்ப வந்து சரி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நோயே இருக்காது. அது ஜெனட்டிக் டிசார்டர்ல கூட நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். நம்மளோட இறை சாதனை மார்க்கம்லயே அதுக்கான ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா நோயுமே நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்றது. சோ அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கருஞ்சீரகம்ன்றது. எவ்வளவு விதமான யூசஸ் இருக்குதுன்றதை நீங்க சுலபமா நீங்க இதுல பாத்துக்கலாம். அண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது டெஸ்டிமோனியல்ஸ், ஆதாரங்கள். இத வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் காமிச்சாச்சு, எய்ட்ஸ் காமிச்சாச்சு, இது எல்லாமே நம்ம சரியானது. அதாவது சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சோ அந்த சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின் இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸஸ்ல காமிச்சிட்டோம். முடிய பத்தி, முடி வளர்ச்சி பத்தி, ஸ்கின் சொரியாசிஸ் பத்தி, சுகரு, தைராய்டு, குழந்தை இல்ல அப்படின்றது. சரிங்க சார், இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மனநலம் மருந்து எவ்வளவு வேகமா வேலை பார்க்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் நம்ம பேஷண்ட் சைட்ல இருந்து. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறேன் நானோ டெக்னாலஜியா வேலை பார்க்குதுன்னு சொல்றீங்களா சார், ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க சார். ஏன்னா நானோ டெக்னாலஜி நம்ம சொன்னா மட்டும் பத்தாது, ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இல்லையா? இதை பாருங்க, அதுக்கான ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் தான் 12 ஹவர்ஸ் மேஜிக்னு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதில் நீங்க படிக்கலாம் கிளியரா. ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி கேர் அண்ட் சப்போர்ட். த்ரோட் கிட் மெடிசன் எடுத்தேன், ரிலீவ் ஃப்ரம் தி த்ரோட் பெயின் அப்படின்னு இருக்குது. கிரெடிட்ஸ் டு தி கிரியேட்டர் வித் யுவர் பிளெஸிங் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்க சார் இதுல 12 ஹவர்ஸ்னு எதுவுமே இல்லையே சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, அதோட கண்டினியூஷன் வித் யுவர் பிளெஸிங் சார் கண்டினியூஷன் பாருங்க. That too miraculously within 12 hours I got a speedy recovery. Within 12 hours
நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பாத்துக்கலாம். அந்த பேஷண்டோட பேர் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அந்த பேஷண்ட்டுக்கான ஒரு பிரைவசி இருக்காது இல்லைங்களா. பட் இந்த 12 ஹவர்ஸ் மேஜிக்கை நான் காமிக்கணும் அப்படின்றது ஹேட்ஸ் ஆஃப் சார் அப்படின்றது என்னுடைய அம்மாவும் வந்து எங்க இப்ப ஜெனரலாவே போன் எடுக்கிறதா இருக்கட்டும், எங்க மேனேஜர் மாதிரி இருக்கிறது என்னோட அம்மா தான் இந்த விஷயத்துல. சோ அவங்களுடைய சப்போர்ட், அவங்க வந்து எப்பயுமே எந்த ஒரு பெரிய நோயா இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களுடைய பேசுற இதுவே வச்சு இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு சுலபமா அவ்வளவு பாசிட்டிவா பேசுவாங்க என்னுடைய அம்மா. சோ அவங்களும் வந்து இதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு அட்வொகேட். ஒரு அட்வொகேட்டுக்கு த்ரோட் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேணாம். ஒரு வழக்கறிஞருக்கு த்ரோட் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது ஸ்பீச் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம். ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்ல வந்து ரெக்கவரி வந்ததுல எவ்வளவு சந்தோஷப்படுறாரு பாருங்க. நமக்கு வந்து வித் பிளெஸிங்ஸ் எனக்கு வந்து த்ரோட் பெயின் சரியாயிருச்சு, 12 மணி நேரத்துல சரியாயிருச்சு, உங்களுக்கு நன்றி, உங்க அம்மாக்கு நன்றி அப்படின்றது நாங்க இந்த அந்த நன்றியை அப்படியே தூக்கி பேட்சுக்கு கொடுத்துடுறோம், எட்வர்ட் பேட்சுக்கு. ஏன்னா இந்த மேஜிக்கை கண்டுபிடிச்சவருன்றவரு எட்வர்ட் பேட்சும் நாகலிங்கம் சாரும் தான். இந்த மொத்த மேஜிக்கு அதாவது இந்த ஃபவுண்டர்ஸ் சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான். நான் வந்து ஒரு கருவி தான். ஒரு டாக்டரா நான் வந்து ஒரு சின்ன கருவி, ஒரு ஒரு டூல் தான் நானு. இதுக்கான மருந்துகள் இருக்குங்க, இதை நீங்க சாப்பிடலாம், இதை பயன்படுத்தி நீங்க சரியாகலாம், இந்த மருந்துகளை நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற உங்களுக்கு சொல்ற கருவி நானு. மற்றபடி நீங்களே அதை பயன்படுத்தலாம், நீங்களே சரி செஞ்சுக்கலாம். இந்த த்ரோட் கிட்னு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 28 கிட் இருக்குங்க. ஹார்ட் கிட்டு, லங்ஸ் கிட்டு, லிவர் கிட்டு, ஸ்டோன் கிட், அந்த மாதிரி நிறைய கிட் இருக்கு நம்ம கிட்ட. ஹேர் கேரு, அந்த கிட்டு மட்டுமே நீங்க வாங்கி கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். நீங்க எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி அதில் ஐயோ ஆகுமா சரியாகுமா ஆகாதா அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நீங்களே ஃபர்ஸ்ட் வாங்கி வாங்கி நீங்க பயன்படுத்தி அதோடைய அருமையை புரிஞ்சிட்ட பிறகு நீங்க இதை ஃபுல்லா பயன்படுத்த வாங்க. மலர் மருத்துவம் மட்டுமே போதும் உங்க வாழ்க்கைக்கு, வேற எதுவுமே அவசியம் இல்லை. மலர் மருத்துவம் மட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா உடல்நிலையும் வந்துடுது, மனநிலையும் வந்துடுது. நம்ம மருத்துவம் அப்படின்றத நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு மருத்துவத்துலதான் மனநிலை பாக்குறாங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம அலோபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதாவா இருக்கட்டும், ஹோமியோ, எந்த மருந்தா வேணா இருக்கும், ஹோமியோல பார்ப்பாங்க. ஹோமியோல மைண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இன்னும் ஸ்பெசிபிக்கா அந்த மைண்ட் எமோஷனை பாக்குறது மலர் மருத்துவம் தான். உடல்நிலை, மனநிலை, மைண்ட், பாடி, சோல் அப்படின்னு இந்த 3 விஷயத்தையுமே நம்ம சரி செய்யறோம். மைண்ட், பாடி, சோல். இட் ஆக்ஸ் த்ரூ தி சோல் தான் டாக்டர் எட்வர்ட் பேஸ் சொல்றாரு. மலர் மருத்துவம் ஆக்ஸ் த்ரூ தி சோல் அப்படின்னு நம்ம டாக்டர் எட்வர்ட் பேஸ் சொல்றாரு. சோ அதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப், நானோ டெக்னாலஜியா வேலை பார்க்குது, வாயில பட்ட உடனே வேலை பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப் தான் இப்ப நான் காமிச்சது உங்களுக்கு. அண்ட் நீங்க எல்லாருமே கத்துக்கலான்றதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஹீல் தேசல், ஃப்ரீ தேசல் பத்தியும் சொல்லியிருக்கிறேன். நீங்களே நம்ம யூடியூப் சேனல் டியூனிங் தாட்ஸ்ல போய் பார்த்து நீங்களே அதை கத்துக்கலாம். அது இதெல்லாம் நம்மளுடைய பிரான்ச்சஸ். வேலூர் குடியாத்தம் நம்ம பாக்குறோம், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, இந்த எல்லா ஊர்லயுமே நாங்க பாக்குறோம். எல்லா ஊர்லயுமே நம்ம கிளைகள் இருக்கு, பிரான்ச் இருக்கு. ஸோ நீங்க இந்த நியரஸ்ட் லொகேஷன்ல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்கிட்ட கேட்டதுனால இதெல்லாம் நான் ஒரு ஸ்லைடாவே போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 5 ஊர்ல நீங்க எந்த ஊர்ல என்ன பார்க்க முடியும். அண்ட் இந்த 3 months கோர்ஸ் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, 3 மாத வகுப்பு. அதை நம்ம அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த 3 மாத வகுப்புக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ அந்த 3 மாத வகுப்புக்கான டீடைல்ஸும் நம்ம ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. 3 months கோர்ஸ்க்கானது ஃப்ரம் தி பேசிக், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வர எல்லா கான்செப்டுமே, இந்திய மலர் மருத்துவம், பேட்ச் மலர் மருத்துவம் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதுல. அண்டு நான் எப்பயுமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த 38 மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அரிசி பருப்பை விட முக்கியமானது இந்த 38 மருந்துன்றது வந்து அரிசி பருப்பை விட முக்கியமானது. சோ அதனால வந்து நீங்க அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க மறக்காம அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஏன் சார் வந்து அரிசி பருப்பை விட முக்கியமானது நான் ஏன் சொல்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்க கத்துக்க அது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் நாங்க வந்து 21 கண்ட்ரிக்கு மருந்து அனுப்புறோங்க. ஓவராலா 21 கண்ட்ரிஸ். ஸோ நீங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் கூட கவலை கிடையாது. நம்ம ஃபெடெக்ஸ் ஆர் டிஹெச்எல் தான் நம்மளுடைய அபிஷியல் பார்ட்னர்ஸ். ஸோ 21 கண்ட்ரில நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலுமே உங்களுக்கு மருந்துல நாங்க கொடுக்க முடியும். ஆல்ரெடி நாங்க அனுப்பிட்டு இருக்கிறோம் அவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு. ஸோ நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலுமே நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மருந்துங்க வந்துடும். மலர் மருத்துவன்றது உங்க வீடு தேடி வரும். த்ரூ அவுட் இந்தியா இருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். த்ரூ அவுட் இந்தியா சுலபமா கிடைச்சிடும். வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா 7 டேஸ்க்கு உள்ள உங்களுக்கு கிடைக்கும். 7 நாளைக்குள்ள நீங்க எந்த நாட்டுல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மருந்துங்க கிடைக்கும். இதுதாங்க, இதெல்லாம் தான் நம்ம டீடைல்ஸ், மலர் மருத்துவத்துக்கான டீடைல்ஸ். நீங்க இதை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் காமிக்கிற இந்த ஸ்லைட என்னோட டீடைல்ஸ் இருக்கு இதுல. நம்ம வாட்ஸ்அப் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலை விட நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா பெட்டர்.
ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது எங்களால வந்து அதை சுலபமா பார்க்க முடியும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் கால் பண்றதை விட வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே ரிப்ளையும் கிடைக்கும் உங்களுக்கு. இது என்னுடைய ரெக்வஸ்ட். மற்றபடி நீங்க இதுல என்னோட யூடியூப் சேனல் லிங்க் பாத்துக்கலாம். டியூனிங் தாட்ஸ்ன்றது தான் என்னோட யூடியூப் சேனலு. நம்மளுடைய வெப்சைட் இருக்கு tuningthoughts.com அப்படின்றது நம்மளுடைய அட்ரஸ், குடியாத்த அட்ரஸுங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு ஊர்ல சென்னை, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, திருச்சியில எல்லாம் பார்க்கணும்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகுப்புல வந்து கலந்துட்ட எல்லாருக்குமே நன்றி. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். 38 மலர்கள் அண்ட் 7 வகை மனிதர்கள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதை பத்தி இன்னும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக நம்ம டியூனிங் தாட்ஸ் பார்க்கலாம் அல்லது நம்ம வகுப்புல கலந்துக்கலாங்க. மிக்க நன்றி. நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் உள்ள போலாம் இப்போ. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க, ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றி. அப்படியே வாழ்த்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போய்க்கலாங்க ஐயா. சரி. இன்று நமக்கு 38 மலர்கள் 7 வகை மனிதர்கள் ஒரு வித்தியாசமான தலைப்பு. அதுல ஐயா சேஷாஸ்திரி ஐயா அவர்கள் பயம், குழப்பம், இன்ட்ரெஸ்டின்மை, தனிமை, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து ஃபார் எவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஐடியாஸ். அப்புறம் சென்டாரி அந்த ஒரு மனநிலை. இன்னொரு மனநிலை வந்து ஓவர் கேர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பல வகை மனநிலைகளுக்கான 38 மருந்துகளை பத்தி ரொம்ப 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 சிறப்பா ஐயா சொன்னாரு. கருஞ்சீரகம் வந்து கேள்விப்பட்டிருக்கோங்க ஐயா, இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் சேஷாத்ரி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் பணி மற்றும் தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. கேள்வி எதிர்ப்பு போலாம். கோமதி அம்மா. கோமதி அம்மா மியூட் பண்ணி பேசு. வாழ்க வளமுடனுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க மலர் மருத்துவம். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்குது, டயர்ட்னஸ் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒவ்வொரு ஃபீலிங் அதிகமா இருக்குது. அதனாலயே உங்களுக்கு டயர்ட் வரும். சிம்பிளா சொல்ல போனா நான் மத்தவங்க நல்லா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அதுதான் சொல்ல வரேன். இப்ப நானும் அந்த மாதிரிதான் இருக்கிறேன். ராத்திரி பகலா எல்லாம் உட்காந்து பேஷண்ட் பாக்குறது, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரையும் தூங்காம, இதோடைய விளைவா என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய உடலும் டயர்ட் ஆகும். சோ எல்லாத்துக்குமே அந்த லிமிட்ன்றதுதான் கான்செப்ட். நம்ம உடம்பு டயர்ட் ஆகுதுன்னா நம்ம மத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம இது செய்யலாம், அவங்களுக்கு நம்ம அதை செய்யலான்றதே ஒரு தவறான மனநிலை. நம்மளுக்கு கிடைக்காத அவங்களுக்கு கிடைக்கட்டும்ன்ற ஒரு தாட் வந்துருது அந்த நேரத்துல. இருக்குது அது கட்டாயமா நல்லதுதாமா. பட் என்னன்னா அவங்களுக்கு அது புரிதலை உண்டாக்கணுமே தவிர்த்து அங்க போய் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் கான்செப்டே. ஏன்னா நம்மளுடைய கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கே நிறைய இருக்கு இல்லையா? நம்ம கர்மான்றதே நம்ம பேக்கா நம்ம வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மீன் டைம்லயும் நம்ம வந்து வேற எதனா நம்ம பண்ணலான்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க உதவி செய்யாதீங்கன்னு சொல்ல வரல, எல்லாத்தையுமே லிமிட் இருக்குதுன்னா ஃபேமிலிலயே சொல்றேன். நம்ம குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது நம்ம சில விஷயத்த சொல்றோம். அது உங்களுக்கு ஆர்டர் மாதிரி தெரியுது, அதனால அவங்க ப்ரோசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. அதேதான். அந்த கஷ்டம் வராம இருந்துட்டா கூட போதும். இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க மத்தவங்களுக்கு உதவி கூட செய்யுங்க. அந்த உதவி செய்யறதுடைய விளைவா இப்ப நமக்கு ஒரு மனநிலை வரும். இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு நம்ம பேசி கூட இவங்களுக்கு புரியலையே அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு உருவாருதுன்னு வைங்களேன். அதுதான் அங்க ஒரு நெகட்டிவ் எமோஷனா நமக்கு மாறிடுது. புரியுது? இப்ப நம்ம அதான் சொன்னோம். வைன் கேரக்டர்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்றேன். நான் ஆர்டர் பண்றதுக்கு நம்ம வந்து யாருமே கிடையாது. ஜென்ரலா நம்மளுடைய பையன், நம்மளுடைய பொண்ணா இருந்தா கூட நம்ம ஆர்டர் பண்ற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. ஏன்னா அது ஒரு தனி உயிர். நம்ம பெற்ற குழந்தையா இருந்தாலும் கூட அது ஒரு தனி உயிர் தான் இல்லையா? சோ அந்த ஆர்டர் பண்ற டெண்டன்சியோ லெட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். கன்வின்ஸ் பண்றது, நம்ம இந்த ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்றது, அது கூட வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் தான். அந்த ஸ்டேஜ் தாண்டி போகும்போது அந்த மனநிலை ஓவரா மாறுது. ஓவர் கேர். நீங்க அதுல நல்லா அந்த வார்த்தையை பார்க்கலாம். ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். ஆமாங்க. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? இருக்கு. நீங்க அந்த 5 மலரை பத்தி நீங்க பாருங்கம்மா. அந்த 5 மலர் பாத்தீங்கன்னா அந்த 5ல நீங்க 3ஓ 2ஓ 1ஓ இருப்பீங்க. நீங்க அந்த மருந்துகளை எடுத்து நீங்க உங்களை அப்சர்வ் பண்ணுங்க. நான் எப்படி இருக்கிறேன்றது நமக்கு உதவுற மனப்பான்மை போகாது.
நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம இந்த ஓவர் கேரா லிமிட் வேணும். இருக்கிற மருந்துல நான் சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டு எனக்கு வந்து உதவுற மனப்பான்மை போயிருமானா கிடையாது. அத ஒரு லிமிட்டேஷன் லிமிட், அத புரிதல் நமக்கு வரும். அந்த லிமிட்டேஷன் தெரியும், அந்த புரிதல் நமக்கு வரும். சரிங்க சரிங்க. அதனாலே ஓவர் வெயிட் ஆயிடுது மனசு ஓடுதுதான். கட்டாயமா அது ஒரு ஃபேக்டர். அது நீங்க இந்திய மருத்துவமும் பயன்படுத்தலாம். இப்ப எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கருஞ்சீரகம் சொன்னேன் இல்லைங்களா? கருஞ்சீரகம் வந்து இது நம்மளுடைய பாடிக்கு இந்த மாதிரியான வெயிட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து கொள்ளு அந்த மாதிரி நீங்க ஜென்ரலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொள்ளுன்ற மலர்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல எல்லாம் இருந்தும் நம்மளால வந்து மருந்துகளை எடுத்து நம்ம தர முடியும். அதுக்கு வெயிட் லாஸுக்கு தனியா இருக்கு. நீங்க நம்ம அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்க டீடைல்ஸ் கொடுங்க, அவங்கள கைட் பண்ணுவாங்க மலர் மருத்துவம் ரிலேட்டடா. அதை தவிர்த்து நீங்க இந்த மாதிரி மனசை நீங்க அமைதிப்படுத்துறது, ஆனா நீங்க வந்து வெளியில ஃப்ரீயா இருக்கிறது, ஆயில் புல்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஆயில் புல்லிங் பண்ணுங்க. ஆயில் புல்லிங் தெரியுமா? நல்லெண்ணெய் வாயில வச்சு கொப்பளிச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த ஆயில் புல்லிங் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணீங்கனாலே நான் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிருவீங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாழ்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க இப்ப பேசுனது ஃபுல்லாவும் கேட்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். நான் வந்து இந்த இதுல ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் தானே? கட்டாயமா பிறந்த குழந்தையில இருந்து கொடுக்க முடியும். 4.5 வயசுன்றதை விட பிறந்த குழந்தையில இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் தர முடியும். ஏதாவது எங்க அக்கா பசங்களுக்கே பாத்தீங்கன்னா பிறந்த உடனே ரெஸ்கியூ ரெமடின்னு நாங்க ஒண்ணு வச்சிருப்போம். மலர் மருத்துவத்துல ரெஸ்கியூ ரெமடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெஸ்கியூ ரெமடின்றத கொடுத்துட்டு தான் அந்த குழந்தையவே நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். அதை கூட விளையாட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க அதை தான் கொடுத்தோம். அது ரெஸ்கியூ ரெமடி கொடுத்ததுடைய விளைவா வேற எந்த ஒரு மருந்துமே சாப்பிடாம அவன் இருக்கா. அவ்வளவு ஃபிட்டாவும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவும் அந்த ஒரு மருந்துன்றது. நான் பிறந்து இந்த வார்டுல இருந்து வராங்க பாருங்க, அந்த வார்டுல இருக்கக்கூடிய குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரையும் தரலாம். இப்ப என் பேத்திக்கு வந்து காதுல வந்து ஏதோ ஒயிட்டா, நாங்க ஃபர்ஸ்ட் அவ மணி உள்ளார போட்டுட்டான்னு நினைச்சோம். ஆனா அது அங்க அவங்க யூகேல இருக்காங்க. அவங்க வந்து காதுல மணி இல்ல, அது டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அது மணி கிடையாது, ஏதோ வளருது அது மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா அது பயம் இல்ல, நீங்க கொஞ்சம் வளரட்டும், குழந்தை வளர்ந்த அப்புறம் அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தா மைனரா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு ஆப்ரேட் பண்றதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. உங்க இதுல அது மாதிரின்னா கியூர் பண்ண முடியுமா? அது என்னன்னு பண்ணலாம். எந்த ஒரு விஷயமே ரொம்ப சுலபமா கியூர் பண்ணலாம். அது மாதிரி இருக்கிறதுக்கு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கணும். நீங்க அதை பத்தி நீங்க ரொம்ப வந்து பெருசா நீங்க இமேஜின் பண்ற அளவுக்கு அது ஒண்ணுமே இருக்காது. நீங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனான மருந்து நம்ம கொடுத்துட்டு அது நமக்கு வந்து அது உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு, ஸ்டிக்கியா இருக்கா இல்ல சும்மா அது எப்படி தெரியுதுன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தாலே போதும். நீங்க இதுக்கெல்லாம் பெருசா நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அவங்க நேர்ல வரப்போ உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து காமிச்சா? ஆமாமா, ஒண்ணு நேர்ல பாக்கலாம், இல்ல போன்லயும் பாக்கலாம், ஆன்லைன்லயும் பாக்கலாம். உங்க விருப்பம் தான், எப்படி வேணா நீங்க வரலாம். ஆன்லைன்ல கூட பார்த்து நீங்க அப்படியே மருந்து? ஆமா, பை கால் போன் பண்ணி பேசுனீங்கன்னா கொரியர் மூலமா நாங்க மருந்து அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்லயே அப்படியே இது பார்த்து இல்லைன்னா நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்ல. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறமா நீங்க பேசுனீங்கன்னா அதை பார்த்து நான் உங்களுக்கு மருந்து கொடுத்துருவேன். அந்த அப்பா அம்மா பேசினா இன்னும் பெட்டர். இல்ல அது வந்து உள்ளார இருக்கிறதுனால வீடியோல எடுத்தா அது கவர் ஆகுமா எனக்கு தெரியல. அந்த ரிப்போர்ட் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ரிப்போர்ட் இருந்தா அதை அனுப்பிடுவோம். ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட் அவர் சொல்றா 1 இயர் ஆயிடுச்சு, எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னா. சரி நீ வா, இப்ப ஆகஸ்ட் மாசம் வராங்க, அப்ப வேணா நான் கூட்டிட்டு வரேன். கோயம்புத்தூர் இல்ல திருச்சி, கரெக்டா ஏதாவது ஒரு டேட் இருக்குங்களா? இல்ல ஆமாமா, அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம டேட்னு சொல்றதை விட நாங்க 4 சண்டே 4 ஊர்ல இருப்போம். எந்தெந்த சண்டேவோ அந்தந்த சண்டேக்கு எப்படின்னா நாங்க ஷஃபிள் பண்ணுவோம். ஒரு ஊருக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா, சில ஊருக்கு வந்து 1.5 மாசத்துக்கு ஒருக்கா, சில ஊருக்கு 15 நாளைக்கு ஒருக்கா அப்படி வருவோம். ஓகே ஓகே. அப்ப நாங்க கான்டாக்ட் பண்ணா தெரியும் எந்த டேட். அவங்கள கைட் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ஸ்ல எந்தெந்த மந்த்ல எங்க போறோம்ன்றத அவங்க கைட் பண்ணுவாங்க. சரிங்க. அதனாலதான் சரி கேட்டு ஒரு முறை கன்சல்டேஷன் அவங்க வந்த அப்புறம் கூட்டிட்டு வரலாம். நான் நேத்து கான்டாக்ட் பண்ணேன், அவங்க வந்து இது மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் சரி. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உதயசெல்வி அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. அம்மா கேக்குது? மியூட் ஆயிடுச்சு. ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்க.
வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சார், இந்த ஃப்ளவர் மெடிசன்ல சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காதா? எதுவுமே இல்லம்மா, சைடு எஃபெக்ட் இல்ல, பொட்டன்சி இல்ல, அதான் சொன்னேன் பாருங்க. எந்த கான்செப்டுமே கிடையாது இதுல. எல்லாமே மலர்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான். அது வந்து எக்ஸ்ட்ராக்டிங் சரி ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா சன் மெத்தட், பாயிலிங் மெத்தட், அதை நாங்க பப்ளிக்காவே யூடியூப்ல போட்டிருக்கிறோம். நம்ம மருந்தை எப்படி நம்ம சரி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், மருந்தை நம்ம எப்படி வந்து அந்த ஃபிளவர்ல இருந்து எப்படி மருந்து ஆக்குறோம் அப்படின்றத வந்து யூடியூப்ல வந்து பப்ளிக்காவே வீடியோ போட்டிருக்கிறோம். சரிங்க சார். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே உணர்ந்துருவீங்க, இதுல எந்த கெமிக்கலுமே இல்லையேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். சரி, வாழ்க்கை. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லிங்கேஸ்வரன் ஐயா அவர்கள். லிங்கேஸ்வரன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன்மா. ஐயா, இப்ப குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்னா, இப்ப தம்பியோட குழந்தை வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளத்தால பாதிச்சிருக்கு, பெங்களூர்ல இருக்காங்க ஐயா. சரி, இப்ப அதுக்கு இதுல மெடிசன் இருக்குங்களா ஐயா ஜெனட்டிக் ப்ராப்ளத்துக்கு? கம்ப்ளீட்டா இருக்குமா? எந்த விதமான ஜெனடிக் டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கிறாங்களா, என்ன ப்ராப்ளம்? இப்போ படிக்கதான் ஐயா இருக்கா, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, மிஷின் மூலியமா ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப டியூப் மூலியமா தான் ஃபுட்டு வந்து வயிற்றுல ஆபரேஷன் பண்ணிட்டு ஃபுட்டு வந்து அதுதான் லிக்விட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. இப்ப நேத்து ரொம்ப சளி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய. இப்ப கொஞ்சம் சரி, பரவாயில்லன்னு சொல்லியிருக்கா. அதுதான் சரி, உங்ககிட்ட ரிப்போர்ட் வந்து நீங்க இப்ப வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமாமா. நீங்க அந்த டீடைல்ஸ் நீங்க அதுல அனுப்புங்க. அது அப்பா ஆஹ் அம்மாவுக்கு இதை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரியான ஆஹ் டீடைல்ஸ் தான். அவங்க எடுக்க ரெடியா இருக்கிறாங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்ல அவங்க அப்டேட் கொடுப்போம். அதான் இதுல இருக்குங்களா ஐயா, ஜெனட்டிக் ப்ராப்ளத்துக்கும் இருக்குங்களா? கம்ப்ளீட்டா இருக்கும். ஜெனடிக் ப்ராப்ளம் நாங்க சரி பண்ணதை யூடியூப்லயே போட்டிருக்கோம். நம்ம இதே சாதனை மார்க்கணும் பழைய வகுப்புல எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு டெஸ்டிமோனியல் காமிச்ச மாதிரி என்னுடைய பழைய வகுப்புல நான் அதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். இல்ல சார், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இதுக்கு போயிருங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா அதுக்கான டெஸ்டிமோனியலே வீடியோவே இருக்கும். அதாவது அந்த பேரண்ட் வந்தது, சாப்பிடும் முன் சாப்பிடும் பின், அதாவது சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான வீடியோவே இருக்கும் அதுல. இப்ப நான் பாப்பாவை வீடியோ எடுத்து போட சொல்றேன், உங்களுக்கு டீடைல்ஸ் போட சொல்றேன், அவளை பேச சொல்றேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களை பேச சொல்றீங்களா? பேச சொன்னீங்கன்னா மீதி எல்லா டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஆபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு நான் பேசுவேன். சரிங்க ஐயா. ரொம்ப இப்ப இன்னொரு சின்ன டவுட்டுங்க ஐயா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஐயா. அவன் நல்லா படிக்கிறான் ஐயா, நல்லா அவனுக்கு ஞாபக சக்தி இருக்கு. ஆனா சின்ன பையன் 2வது பையன் வந்து படிக்கிறான், ஆனா அவனுக்கு ஞாபக சக்தி இல்ல. படிக்கிறத அப்படியே மறந்துடுறான். எனக்கு என்னன்னா அவன் மேல ரொம்ப கோவம் வருது. அவனும் இவனாட்டும் படிச்சாலான்ற ஒரு ஆசை இல்லைங்களா? அவன் படிக்கிறான், அதுவும் புரியுது. ஆனா அவன் மேல கோவப்பட்டு அடிக்கவும் செஞ்சிடறான். அதுவும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுங்க. இப்ப அவன் ஞாபக சக்தி வரணும்னா உங்ககிட்ட மருந்து இருக்குங்களா? குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு. ஞாபக சக்திக்கும் மருந்து இருக்கு, நீங்க அவங்களை அடிக்காம இருக்கிறதுக்கும் மருந்து இருக்கு. இல்ல ரொம்ப அடிக்கிறது இல்ல. இருந்தாலும் அவன் ஒருத்தன் படிச்சு இன்னொருத்தன் படிக்காம போயிடுவானு ஒரு பயங்க ஐயா. எல்லாமே பெரிய பையன் கரெக்டா செய்யறான். ரொம்ப விளையாட்டுலயே அதிகமா கவனம் செலுத்துறான். அந்த படிக்கிறது ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறான். அதனால இவனுக்கு மருந்து இருக்கா? நாங்க இருக்கிறது வெள்ளூர் பக்கத்துல தான் ஐயா. எங்க இருக்கீங்க? வெள்ளூர்பேட்டையா? வெள்ளூர்ல பக்கத்துல தான் இருக்கும். ஓகே ஓகே. சரி, நீங்க வரதுல நேர்லயே வரலாமா? எல்லாத்தையுமே மருந்து இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா மனநிலை பேலன்ஸ் தான் இல்ல, கிளாரிட்டி இல்லன்னு தான் அதுக்கு மீனிங். அது சரியான அந்த கிளாரிட்டி இல்ல. ஏன் கிளாரிட்டி இல்லைன்னா மனநிலை பேலன்ஸ் தான் இல்ல. அவங்க ரொம்ப அந்த மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்றதோ, இல்லைன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதோ, சோ இந்த மாதிரி மனநிலை தான் அவங்களை படிக்க விடாம இருக்கு. ஏன்னா எல்லா பிரெயினுமே நல்லா வேலை பாக்குதுமா. நான் என் பிரெயின், உங்க பிரெயின், உலகத்துல எவ்வளவு பிரெயின் இருக்கோ எல்லா பிரெயினும் நல்லா வேலை பாக்குது. ஆனா அந்த பிரெயினுக்கு கெப்பாசிட்டியை கூட்டுறது நம்ம மனசுதான், எமோஷன் தான். நம்ம எமோஷன்ஸ் வைஸ் இப்போ ஒரு விஷயத்த நான் புடிச்சு பண்றேன். இப்ப நான் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் என்னால உட்காந்துன்னு ஒரு தளபதி படத்தை பார்க்க முடியுது, விஜய் படத்தை பார்க்க முடியுது. ஆனா ஒரு 3 மணி நேரம் என்னால ஒரு வகுப்பை உட்காந்து கேட்க முடியல இல்லையா? அது காரணம் என்ன? தளபதி படத்தை பார்க்கும்போது தளபதியுடைய ஒரு டைலாக் நமக்கு ஞாபகம் இருக்கு. நம்முடைய அதாவது இப்ப விஜயோட பேசுறது அந்த 3 மணி நேரம் படத்துல அந்த அதாவது விஜயே மறந்துட்டு இருப்பாரு, அவர் என்னென்ன டைலாக் பேசினாருன்னு. நானும் இந்த பசங்க பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல. அப்போ என்ன மீனிங்னா பிரெயின் அப்ப அங்க நல்லா வேலை பாக்குது இல்ல. இப்போ பிரெயின் நல்லா வேலை பார்க்கலன்னா விஜய் பேசுறதும் மறக்கணும், டீச்சர் பேசுறதும் மறக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரெயின் நல்லா வேலை பார்க்கல அவளை அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியில வைக்கலாம். இதுல என்ன மீனிங்னா, நான் லவ் பண்ணி விஜய் படத்தை பார்த்தேன், எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சி அதுல இன்ட்ரெஸ்டோட நான் போய் விஜய் படத்தை பார்த்தேன். அதோடைய விளைவா எனக்கு வந்து அதுல இருக்க ஒரு டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஸ்கூலுக்கு போறதோ இல்ல எனக்கு படிக்கிறதோ டியூஷன் போறதோ எனக்கு பிடிக்காததுடைய விளைவா நான் மறக்கிறேன். இப்ப எத்தனை மாசம் நான் மறக்கிறேன்.
ஐயா இப்ப எத்தனை மாசம் ஐயா உனக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நம்ம இப்ப எடுக்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்? 25 டேஸ் கொடுங்கம்மா. நீங்க இப்ப அவங்களோட உடல்நிலை மனநிலை எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா கொடுங்க. நீங்க அந்த வாட்ஸ்அப்ல அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் மருந்து தரேன். எனக்கு 25 டேஸ் வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஐயா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஐயா, வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்தா நீங்க மருந்து கொரியர் மூலியமா அனுப்புவீங்களா ஐயா? ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் அனுப்பிடுவோம் என்னன்னா அனுப்பிடுவோம். நீங்க ஏன்னா வாட்ஸ்அப்ல அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் நம்பிக்கை. போட்டீங்கன்னா போதும். ஆமாங்க ஐயா, ஏன்னா எனக்கு வந்து இவரு ஹஸ்பண்ட சொன்னாலும் அவரை நம்பி கூப்பிட்டு வர மாட்டாரு. எனக்கு சரி இவன் சரி படிக்கணும், அதனால வந்து மெடிசன் நீங்க கொரியரா கூட அனுப்புவீங்களா வேணும்னா? அனுப்பிடுவோம்மா அனுப்பிடுவோம். நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, உங்க அட்ரஸ் அனுப்புங்க, மீதி எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஆபீஸ்ல இருந்து சொல்லுவாங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க இன்னும் நன்றி. ஒரே கேள்விமா, இன்னும் ஒரே கேள்வி கேட்கலாம். ஏன்னா எனக்கு இன்னொரு மீட்டிங் அடுத்து இருக்கு. அதனாலதாம்மா. ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா. ஆ அடுத்ததாக ஓப்போ அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சார் சொல்லுங்க. நான் இன்னைக்குதான் உங்க யூடியூப் சேனல் பார்த்தோம் சார். ஆ, நான் வாட்ஸ்அப்பும் நான் ஆட் ஆகி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப சரிங்கம்மா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப வருஷமா தூக்கம் இல்லாம இருக்குங்க சார். எனக்கு வந்து சரிம்மா. அப்ப நீங்க இந்த ப்ராப்ளம் தூக்கமின்மைன்றது பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலையே எனக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப். அது அது வந்துங்க சார், எனக்கு என்ன ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லைங்க சார். வீட்ல ம் எந்த ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா தூக்கம் வரது இல்லைங்க சார் ரொம்ப வருஷமா. ம் ம். அப்புறம்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரி நான் வரேங்க சார். நீங்க இப்ப ஆ, சொன்னீங்க இல்லையா, அதுல ஆமா 4 கேட்டகரியில நான் வந்துடுறேன். ஓகே. பயம் இருக்குங்க சார். நீங்க சொல்ற மாதிரி வெளியே போயிட்டாங்கன்னா பாப்பா ஃபோன் பண்ணி பாப்பா ஹாஸ்டல்ல இருக்கா, எடுக்கல அப்படின்னா எதனா ஆச்சோ அப்படின்ற பயம் வருது. அதே இதெல்லாம் தான் ஹஸ்பண்ட். தூக்கமின்மைக்கான ஒரு ரூட் காசா இருக்குமா. அது ம் எப்படின்னா எப்பயுமே நான் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு பயத்திலேயே இருக்கிறேன். பசங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க ஹாஸ்டல்ல நல்லா இருக்கிறாங்களா, அவங்க அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும்போது என்னால வந்து ஃப்ரீயா தூங்க முடியாது ஆமாங்க சார். தூக்கம் ஒரு இல்லைங்களா. 3 மணிக்கு தூக்கம்ன்றதே மேலதான் அப்படிதான் தூங்குங்க வருது. சார். தூக்கமே 3 மணிக்கு மேலதாங்க சார் வருது. அது டீப் கரெக்ட். ஸ்லீப்பிங் கிடையாது. ஏதாவது கனவு ஏதாவது வந்துட்டே இருக்குங்க இப்ப சார். நீங்க வந்து என்னன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி என் வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டேங்க சொல்லிருக்கீங்களா. இப்ப கொடுத்துட்டேங்க நீங்க சார். இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குமா, ஏன்னா இப்ப அந்த 4 குரூப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஆ இந்த 4 குரூப்ல தான் நான் இருக்கிறேன் ஆ அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க சரிங்க என்ன செய்யுங்க சார், இந்த 4 குரூப்ல தான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நம்மளால கரெக்டான மருந்தை சூஸ் பண்ண முடியும். சரிங்க ஏன்னா சார். இப்ப நமக்கு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்தாச்சு, இந்த 7ல 4ல நான் இருக்கிறேன் அப்படின்றது. அந்த ம் 4ல இருந்து எந்த மலர்ந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த சரிங்க 4 சார். குரூப்ல இருந்து இந்தந்த மலர்ல தான் நீங்க இருக்கீங்க, இந்த ஃபிளவர்ல தான் நீங்க இருக்கிறீங்கன்றது அது ஏத்த மாதிரி நான் மருந்து அனுப்பி விடுறேன். ஓகேங்க சார். சரிங்களா. இப்ப எனக்கு வந்து அர்ஜென்ட்டா ட்ரீட்மெண்ட் வேணுங்க சார். ஏன்னா ஆஹ் வந்து பாப்பா வந்து இப்ப +2 எக்ஸாம் எழுதிட்டாங்க சார். அடுத்த ஜூன் மாசம் ஹாஸ்டல்ல விட போறோம் சின்ன பாப்பாவ. சரிங்கம்மா. அப்ப இப்ப நீங்க வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பயங்கர போட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க இருக்குங்க நாளைக்கே சார். டிஸ்பேச் பண்ணுவோமா. நீங்க போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டாதான் ரொம்ப நாள் ஆகும். சரிங்க போன்ல சார். அப்பாயின்மெண்ட் கேட்டாதான் அதுக்கான டேட் கொடுப்பாங்க, அன்னைக்கு நான் பேசுவேன், அப்படி டிலே ஆகும். நீங்க சரிங்க சார். வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் இன்னைக்கு நைட்ல நாளைக்கு மார்னிங்கே கேட்டுருவேன், நானு கேட்டு நான் மருந்து அனுப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் பாப்பாவும் ஹாஸ்டல்ல இருக்கா, இவளும் போறானுமோ நான் வந்து தனியாயிடுறேன். தனிமை. கூட- ஆமா ஆமா. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப இதா இருக்குங்க சார். அதனால இல்ல worry பண்ணாதீங்க. இது இன்டைரக்டா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க மனநிலை உங்க குழந்தைகளை பாதிக்கும். நீங்க அதை அவங்க மட்டும் மைண்ட்ல ஹஸ்பண்ட் வச்சுக்கோங்க. எல்லாருமே எனக்கே தெரியுதுங்க சார். எனக்கு எல்லாமே புரியுது. நான் வேதாந்திரி மகரிஷி அவரோட கிளாஸ் போயிருக்கேங்க சார். அப்புறம் ஆல்பா மைண்ட் விஜயலட்சுமி பந்தயம் கிளாஸ் அவங்களுக்கு 3 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ம், ம். எதுனாலும் ஒரு முத்ரா கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்றேங்க சார். ஆனா அதை கிளியரா என்னால பண்ண முடியல. இன்ட்ரெஸ்ட் அதாம்மா. இருக்கு, அதாவது கண்டினியூ பண்ண கன்சிஸ்டன்சி முடியல. தான். நீங்க வந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறதுலயும் இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம் தான், இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா நம்ம ப்ரூஸ்லி வந்து என்ன சொல்றாருன்னா 100 கலைகள் தெரிந்தவனை விட ஒரு கலையை 100 முறை பிராக்டிஸ் பண்ணவதை பார்த்தா எனக்கு பயம்னு சொல்றாரு அவரு. ம் ஒரு கலையை 100 முறை பிராக்டிஸ் பண்றவனை பார்த்தாதான் எனக்கு பயம். 100 கலைகளை கத்துக்கிட்டு இருக்கிறவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. அதாவது ஒரு பஞ்சுன்னு வைங்க, இப்போ ஒரு லெட்ஸே ஒரு பஞ்சு, அந்த ஒரு குத்தையே ஒருத்தன் 100 முறை பிராக்டிஸ் பண்ணி 1000 முறை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த ஒரே குத்தை. அவனை ம் பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயம். ஆனா ஒருத்தன் வந்து ஃபுல் கராத்தே ஃபுல்லா எனக்கு தெரியும் சார், ஃபுல் நான் பிளாக் பெல்ட் சார், ஃபுல் கராத்தே எனக்கு தெரியும், அவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. ம் ஆனா எனக்கு இந்த கிக்கு, இந்த ஒரு கிக் பண்ணா அவன் செத்துருவான். அதான் உண்மை. அந்த மாதிரி அவன் பிராக்டிஸ் பண்ணிருப்பான். சோ அதனால நீங்க என்ன செய்யுங்கம்மா, உங்களுக்கு எது நல்லா வருதுன்னு பாருங்க. இப்ப நீங்க அது நிறைய விஷயம் கண்டினியூ கத்துக்கிட்டு பண்ண இருக்கீங்க, முடியலைங்க சார். எதையுமே என்னால கண்டினியூவா பண்ண முடியல. பண்ண முடியல. மைண்ட் வர அப்ப அந்த மாட்டேங்குது. மனநிலைக்கான மருந்தும் நான் தரேம்மா, நீங்க இதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ஒரு மனநிலை, சரி இது சரிங்க ஒரு சார். மனநிலை. அந்த மனநிலைக்கான மருந்து தரும் போது உங்களுக்கு உங்க மைண்டுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிரும். இதுதான் ஓகே எப்படின்னா, நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனா சரிங்க நான் வந்து மலர மருத்துவத்தை மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு அக்கு பிரஷர் தெரியும், அக்கு பஞ்சர் தெரியும், கலர் தெரப்பி, சீட் தெரப்பி, யூரின் தெரப்பி, குவாண்டம் தெரப்பி, இது மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்கு.
இது எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் சூஸ் பண்ணிருக்கிறது மன மருத்துவம் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துல எல்லாமே செய்ய முடியும்ன்றதுனால அந்த மாதிரி உங்க மனசுக்குன்னு ஒண்ணு பிடிச்சிருக்கும். உங்க மனசுக்கு வேதாத்ரி ஐயா பிடிச்சிருக்கலாம், இல்ல ஓஷோ பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வேற யார வேணா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த எதுவுமே டைரக்ஷன் பிடிக்க இந்த மலரை மாட்டேங்குது எடுத்து சார். போறோம். எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது சார். அதாங்க சார் ப்ராப்ளமே எனக்கு. ஒரு இருக்குது. ஜுவல் எடுத்தா கூட அந்த அப்ப நான் அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நான் சந்தோஷம் மருந்து வந்து தரேன். நீங்க அதை 25 டேஸ் அதை ஃபாலோ பண்ணி உங்க மனசுல என்ன மாதிரி தோணுதுன்றத பார்த்துட்டு எனக்கு அவர் அப்டேட் கொடுங்க. ஓகே ஓகேங்க சரி, சார். அப்படியே கிளாஸ்லயும் நான் ஜாயின் பண்ணிடுறேன் சார். டீடைல்ஸ் ரைட். நீங்க அதுக்கான டீடைல்ஸும் கேளுங்க, அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஆபீஸ்ல ஓகே இருந்து. ஓகே தேங்க்யூ சரி, சார். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்களோட பேச்சே எங்களுக்கு வந்து எல்லா நோய்களையும் போக்கிடுங்க ஐயா. அவ்வளோ கூலா, அவ்வளோ கொஞ்சம் கூட ஒரு மனத்தளர்வு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைவு பண்ணிக்கிறீங்களா ஐயா? ஆமா, நான் இன்னொரு மீட்டிங் இருக்கு எனக்கு, அதனாலதான். ஓகேங்க ஐயா, சரிங்க ஐயா, நாங்க ஒரே டைம் வாழ்த்திடுறோங்க ஐயா. இதுவரை நமது கேள்விகளுக்கு, அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். ஐயா அவர்கள் டாக்டர் சேஷாஸ்திரி ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க லீவ் ஆயிக்கோங்க. மிக்க நன்றி.